ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசரமாக அறிவிக்க வேண்டிய ஒரு அவசர செய்தி உண்டு. There is an urgent message which has to be conveyed to everybody who is alive on this earth right now. இந்த அவசரமான உலகத்தில் ஜீவிக்கிற அவசரமான இந்த மனிதனுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு அவசரமான செய்தி உண்டு. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்பதே. There is an urgent message which has to be conveyed to everybody who is in haste in this world of urgency. That is, Jesus is coming soon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. இந்த கூட்டங்கள் என்னையும் உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிசீக்கிரமான அவருடைய இரண்டாம் வருகைக்கு என்னையும் உங்களையும் ஆயத்தப்படுத்துவதாக இருப்பதாக. And may these series of meetings help us, enable us to prepare us for the very soon coming of our Lord Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கடைசி நாளிலே என்னுடைய பிரசங்க வாக்கியத்தினுடைய தலைப்பு அதிசீக்கிரத்தில் இந்த பூமி சந்திக்க போகிற இரண்டு விதமான கோபங்கள். And very soon the two types of wrath which this world is going to undergo from God, that is the topic of my message for this evening. இந்த ரெண்டு கோபத்துக்கும் சிக்காமல் அதுக்கு உட்படாமல் நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும், இந்த ரெண்டு கோபத்துக்கு உட்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஜெயங்கொண்ட சபையை குறித்தும் கர்த்தர் நமக்கு தருகிற சமயத்துக்கு ஏற்றபடி கர்த்தருடைய கிருபையினால் தியானிக்கலாம். So according to the time available before me, let us meditate on these 2 points, that is, that we may escape from these two wraths that are about to come upon this earth. What are we to do? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. ஒரு பாஸ்டர் ஒரு நாள் ஸ்கூட்டரில் போய் கொண்டிருந்தார். One pastor on one particular day he was going by scooter. ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு லோக்கல்ல ஒரு கூட்டம் எடுத்துவிட்டு மறுபடியும் தன்னுடைய சபையில் வந்து ஒரு கூட்டம் எடுக்க வேண்டும். And he has to go to one particular place on a Sunday morning, conduct the service. He has to return back to the faith home and then again conduct the service there. அப்படி போய் கொண்டிருக்கிற வழியிலே ஒரு வயதானவர் அவருடைய இடையில லிஃப்ட் கேட்டார். And as he was proceeding by his scooter, one elderly man on the way he wanted to have a lift. ஒரு வயதானவரா இருக்கிறார் என்று சொல்லி ஸ்கூட்டரை நிறுத்தி பின்னாலே லிஃப்ட் தன்னுடைய சீட்டினுடைய பின்பகுதியில் அவர் ஏற்றுக்கொண்டார். And thinking that this is an age-old man, and therefore this pastor took him and as a pillion rider. ஸ்கூட்டர் போய் கொண்டிருந்தது. The scooter was proceeding. பின்னால் இருந்த வயதானவர் இவரோடு பேச ஆரம்பித்தார். And then this elderly person began to converse with this pastor. எங்க போகிறீர் என்று கேட்டார். And then he asked him, where are you going? அந்த மாதிரி இந்த இடத்துல மீட்டிங் எடுத்து போய் கொண்டிருக்கிறேன். And the pastor said, see, I am going to this place to conduct a service. அவர் கேட்டார், என்ன பிரசங்கம் பண்ண போகிறாய் என்று கேட்டார். And then he asked him, what is that message you are going to give there? அவர் இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். And then he told him, see, this is the topic on which I am going to preach. நான் தானியேலை குறித்து பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். தானியேல், I am going to preach about Daniel. உடனே அந்த வயதானவர் பின்னால இருந்து கொண்டு தன்னுடைய கையை இவருடைய முதுகின் மேல் வைத்தார். And immediately, this elderly gentleman placed his hand upon the back of this pastor. இன்றைக்கு ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்து பிரசங்கம் பண்ண. No, you preach today about the second coming of the Lord. அவருடைய வருகை மிக மிக சமீபம். Because his coming is so near. என்ன இவ்வளவு தெளிவா இவர் பேசுகிறார் என்று சொல்லி பின்னால திரும்பி பார்த்தா உட்கார்ந்திருந்த ஆளை காணோம். And what is it? This man is speaking so clearly and emphatically. Therefore the pastor turned back, but that man was missing. ஸ்கூட்டர் போய் கொண்டே இருக்கிறது. Scooter was going on. இத சொல்லும்போதே எனக்கு உடம்பெல்லாம் மெய்சில் இருக்கிறது. Even as I say this, I am trembling with fear and anxiety. அது சீக்கிரத்தில் உலகம் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு பயங்கரமான சம்பவம் சம்பவிக்க போகிறது. A terrific incident is going to take place in this world which will endanger all the people in this world. இந்த உலகத்தில் ஜீவித்து ஜெயத்தோடு மரித்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட போகிறது. And all those saints of God who led a very beautiful Christian life in this world, their sepulchres will be opened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்ம இதனுடைய கடைசியில தியானிக்கலாம். முதலாவது இந்த இரண்டு விதமான கோபம் என்ன? And at the close of the meeting, let us meditate upon these two wraths which are going to come from God on this earth. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனமும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். So second Psalm verse 12. நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள்,
கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. இந்த ரெண்டு வேத பகுதியும் ரெண்டு விதமான கோபத்தை குறித்து சொல்லுகிறது. And these two scriptural portions are speaking about two different types of wrath. ஒன்று குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கோபம். And the first thing is the wrath of the Son of God. இரண்டாவது முழு உலகத்தை மோசம் போக்கின சாத்தானுடைய கோபம். And the second is the wrath of the devil who had deceived the whole world. இந்த ரெண்டு கோபமும் ஒரே நேரத்தில் இந்த பூமியை சந்திக்க போகிறது. These two wraths are going to come down upon this earth at the same time. இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். இதை பற்றி விஸ்தாரமாய் நிறைய காரியங்கள் உண்டு, சுருக்கமாக சொல்லுகிறேன். And this is really a very great deep truth. There are so many things to speak about it, but I would like to be brief on this topic. ஒரு பக்கம் தேவன், மறுபக்கம் சாத்தான், நடுவில் மனிதன். And one side we see that a God, on the other side we see that a devil, but in between we see that a humanity. ஒரு பக்கம் சாத்தானுடைய கோபம், மறுபக்கம் தேவனுடைய கோபம், இரண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்க போகிறான். And on one side we see the wrath of God coming, on the other side the satanic anger, but in between that man is going to be pressed hard. அதிசீக்கிரத்தில், அதிவிரைவில் இந்த பூமியானது, இந்த உலகமானது, இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் சீக்கிரத்தில் இந்த இரண்டு கோபத்தையும் ஒரே நேரத்தில் சந்திக்க போகிறார்கள். Very soon, very urgently, immediate, almost immediately, everybody alive on this world is going to be confronted with these two types of wrath. ஒரு பக்கத்தில் தேவன், மறுபக்கத்தில் சாத்தான், ரெண்டுக்கு நடுவில் பலவீனமான மனிதன். On one side we see that a great God, on the other side we see that a devil, and in between that the infirm and the weak people. இந்த தேவனுடைய கோபம் என்று சொன்னால் என்ன? What do we mean by the wrath of God? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. இந்த தெய்வத்தினுடைய கோபம் ஏன் ஒரு மனிதன் மேல் உண்டாகிறது? Why that wrath of God is coming upon a particular person? தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுக்கென்று, தேவனை கொண்டு, தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன், And this man who was created in the likeness and image of God, this man who was created by God for God, தெய்வத்தை பிரியப்படுத்தி தேவனுடைய சித்தம் செய்து பரிசுத்தமாய் ஜீவித்து அவரை சந்தோஷப்படுத்தி அவரோடு சேர்ந்து ஜீவிக்க வேண்டிய மனிதன், and this man who is expected to please God, who is expected to have a closeness and intimacy with God, தன்னை கெடுத்துக் கொண்டு பாவத்திலும் சாபத்திலும் சிற்றின்பத்திலும் அசுத்தத்திலும் தன்னை உட்படுத்திக் கொள்ளும் போது தேவன் தனக்கு தந்த அன்பின் சுவிசேஷத்தை, தேவன் தனக்கு தந்த அந்த தயவையும் மன உருக்கத்தையும் சிலுவையின் பலி அவன் மறுதலிக்கும் போது, and when that man is betraying and denying that loving gospel, that beloved Lord who gave his own life for his redemption, முற்றிலும் அவன் தேவனுடைய கோபத்தை அவன் சம்பாதித்துக் கொள்ளுகிறான். yes, that man is yearning for himself that wrath of God completely. தேவனுடைய 7 கோப கலசங்கள் இந்த பூமியிலே ஊற்றப்படும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறது. And the 7 vials full of anger of God are waiting so that they may be poured down upon this human race. பரிசுத்தவான்களும் தேவனுடைய சபையும் இந்த பூமியில் இருக்கிறபடியினால், பரிந்து பேசுகிற பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் இருக்கிறபடியினால் அவைகள் தடுத்து நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Because the church, the servants of God and also the saints of God are alive on this earth. Because the saints of God are interceding, those vials are not being poured right now. இப்படியே பூமி தொடர்ந்து போய் கொண்டு நினைக்க வேண்டாம். We should not presume that this earth will be going on like this forever. திடீரென்று சடுதியாக பயங்கரமான ஒரு அழிவு சம்பவிக்க போகிறது. Suddenly, quite unexpectedly, a terrific destruction is going to befall. தேவனுடைய கோபங்கள் பூமியையும் இயற்கையையும், இயற்கையில் இருக்கிற காரியங்களையும் மனிதனையும் ஒரே நேரத்தில் சந்திக்க போகிறது. At the same time, the wrath of God is going to confront this earth, the nature and all the things that are alive on this earth. சாத்தானுடைய கோபம் என்று சொல்லுகிறது இயற்கையை அது பாதிக்காது, இயற்கையின் மேல் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை.
when we see this wrath of Satan, that has no power at all over that nature, because he has no control over that. இந்த சாத்தானுடைய கோபம் யாரை சந்திக்க போகிறது, இந்த தெய்வத்தினுடைய கோபம் யாரை சந்திக்க போகிறது என்பதை வேதவசனத்திலிருந்து கிருபையினால் தியானிக்கலாம். And by the grace of God, let us meditate with the help of the word of God as to the wrath of God is going to befall upon whom, and the wrath of the devil is going to confront whom. அன்பின் தேவன் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கிறார். And that a loving God is waiting patiently. என்னுடைய கையிலே உண்மையான ஒரு படம் உண்டு. And in my hand, I got a real picture. இது சைனா தேசத்திலே குழந்தைகளை வேக வைத்து சூப், பேபி ஹெர்பல் சூப் என்று பெயரிட்டு இன்றைக்கு முழு சைனாவிலும் அது வேகமாக பரவி வருகிறது. And in the whole of China, this is a habit of seething an alive baby, calling it as a baby herbal soup. They are preparing it and eating it. இது இதனுடைய உண்மையான படம் தான் இது. And this is the real genuine picture of that. இது கடந்த வாரத்தில் தான் எனக்கு இது கிடைத்தது. And only in the last week I got it. இந்த சூப்பினுடைய விலை $4000. And the cost of this soup is $4,000. தாய்லாந்து தேசத்திலும் சைனா தேசத்திலும் முழுவதும் அதிகமாக பரவி வருகிறது. In the whole of China and Thailand, this habit of consuming this soup is spreading. தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் தேவனுக்கென்று தேவனை கொண்டு தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனை மனிதர்கள் சூப்பு வைத்து சாப்பிடுகிறார்கள். And that man who was created in the likeness and the image of God, that man who was created by God, through God and for God, he is now seethed as a soup to be drunk by men. பெற்றெடுக்கப்பட்ட பச்சை குழந்தைகளை சூப்பு செய்து பேபி ஹெர்பல் சூப் என்று சொல்லி இதனுடைய தன்மை எப்படி இருக்கும், இதனுடைய லாபம் என்று சொல்லி மிக ஆவலோடு அதை வாங்கி வருகிறார்கள். And those people, these young babies, they are cooking, seething and extracting the soup and eating it. And what would be the sweetness of the taste of it, they want to find out. இந்த பேபி ஹெர்பல் சூப்பை ஒரு மனிதன் குடிக்கும்போது முதலாவது அவனுக்குள்ள இருக்கிறதான மாம்சத்தினுடைய இச்சைகளும் அந்த செக்ஸ் உணர்வுகளும் அவனுக்கு அதிகமாக உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள். And when the person is taking this baby herbal soup, the man expects that his sexual feelings will be aroused, and therefore he is eating it very deliciously. தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பேபி ஹெர்பல் சூப் கொடுத்து சாப்பிடுகிறான். And that man who was created in the likeness and the image of God, man is now seething him and extracting the soup out of that life of the man. வெகு சீக்கிரத்தில் முழு உலகமும் தெய்வத்தினுடைய கோபத்தை சந்திக்க போகிறது. Very soon, almost immediately, the whole world will be confronted with the wrath of God. இந்த கோபம் பற்றி எரிய போகிறது. And this anger is going to burn indefinitely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, when we read Revelation 6th chapter, குமாரனுடைய கோபத்தின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்று சொல்லி பூமியில் இருக்கிறதான ராஜாக்களும் ஐஸ்வரியவான்களும் அடிமைகளும் சுயாதீனர்களும் போய் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கு தங்களை மறைத்துக் கொள்ளும்படியாக பர்வதங்களில் போய் ஒளித்துக் கொள்ள போகிறார்கள். See that the great people, the leaders, the small and the great people of this world, they are saying that the great day of the wrath of the Lamb has come. Where are we going to escape from that death? They go to hide themselves. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 6th chapter verses 15 to 17, we see the details. 17ஆம் வசனம் மாத்திரம் வாசியுங்கள். 17. அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்று சொல்லி முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் சொல்ல போகிறார்கள். And the people of this entire world, they are going to say the great day of his wrath is come, and who shall be able to stand? பூமியை கெடுத்தவர்களை கர்த்தர் கெடுக்க போகிறார். And the Lord is going to destroy those people who had corrupted this world. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, Revelation 11th chapter verse 18, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கும் காலம் வந்தது. and the time to destroy them that had destroyed this world has come. அத மாத்திரம் வாசிங்க அந்த பகுதியை.
பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். பூமியை கெடுத்தவர்களை கர்த்தர் கெடுக்கும் காலம் வரப்போகிறது. And the time is coming when God is going to destroy those people who had destroyed this world. பூமியை கெடுத்தார்கள். And they had destroyed this world. கர்த்தர் இந்த பூமியை மனிதனை உண்டாக்கும் போது செம்மையானவனாக உண்டாக்கினார். And when the Lord created a man upon this earth, he created him as a perfect person. மனிதனோ பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் சிற்றின்பத்தினாலும் சினிமாவினாலும் மாம்சத்தினுடைய இச்சைகளினாலும் பூமியை கெடுத்து விட்டான். But man on his part, because of his sin, disobedience, and because of his sexual inclinations, he had corrupted and destroyed this world. பூமியை கெடுத்தவர்களை கர்த்தர் கெடுக்க போகிறார். The Lord is going to destroy those people who had destroyed this earth. சினிமாவினால் பூமியை கெடுத்தார்கள். And through the cinema, they got destroyed this earth. சினிமாவினால் பூமியை கெடுத்தார்கள். Oh, they got destroyed this earth with this cinema. பாவ சிற்றின்பத்தினால் பூமியை கெடுத்தார்கள். Yeah, with the sexual lust and the sins, they got destroyed this world. பூமியை கெடுத்தவர்களை கர்த்தர் சீக்கிரம் கெடுக்க போகிறார். The Lord is going to destroy very soon those people who got destroyed this earth. இந்த பூமிக்கு உரிமையாளர் யார்? And who is the owner of this earth? இதோ பூமிக்கு உரிமையாளர் வருகிறார். Yeah, the owner of this present earth is இந்த பூமிக்கு எஜமான் வருகிறார். the master of this world is இந்த பூமிக்கு உரிமையாளர் வருகிறார். Yeah, the owner and the master of this present இந்த world is பூமிக்கு coming. சொந்தக்காரர் வருகிறார். The husband man of this entire world is coming. நீங்கள் ஒரு வீடை வாடகை விட்டுட்டு போயிருக்கிறீங்கன்னு வெச்சுக்கொள்ளுங்க. Assuming that you are going to rent a house. இவர் ஒரு வீடை எனக்கு வாடகை விட்டுட்டு போயிருக்கிறார். See, this brother has rented his apartment to me. இவர் ஒரு 10 வருஷம் கழிச்சு வர்றார். And he is returning after a gap of 10 years. நான் வீட்டை அந்த பாத்ரூமை இடிச்சு அந்த கதவை இடிச்சு வீடெல்லாம் ஆணியை பூசி வச்சு நிலையை இடிச்சு கரையான் பிடிக்க வச்சு அதுல அசுத்தத்தை போட்டு வச்சிருந்தா வந்து இவர் பார்த்து ஓ என் வீடு எவ்வளவு நல்லா இருக்கு சந்தோஷப்படுவாரா? And when he returns after a long gap of 10 years, he sees his house completely being destroyed and demolished with all the lintels and the doorposts in out of order. Will this man be happy when he looks at his house? இவர் இதுக்கு உரிமையாளர். But he is the owner of the house. என்னிடத்துல கேட்பார். And he will ask me, நான் இப்படி கொடுத்தேன் என்ன செய்தாய்? did he not give in this a good condition? What did you do with this house? என் மேல என்னென்னலாம் செய்யணும் அத்தனையும் செய்வார். So whatever punishment he wants to meet upon me, he will do that. இந்த பூமி மனிதனுக்கு சொந்தமானதல்ல தெய்வத்துக்கு சொந்தமானது. Yeah, this world doesn't belong to man, but the earth belongs to God. பூமிக்கு உரிமையாளர் வருகிறார். Yeah, the owner of this earth is coming. பூமிக்கு எஜமான் வருகிறார். The master of this earth is coming. இந்த பூமிக்கு உரிமையாளர் வருகிறார். And the owner of this present earth is coming. இந்த பூமிக்கு சொந்தக்காரர் வருகிறார். And the master and the owner of this present earth is பூமியை கெடுத்தவர்களை அவர் கெடுக்க போகிறார். and he is going to destroy them that have destroyed this earth. அவர் பூமியை கெடுக்கும் போது And when he is destroying this earth, நானும் நீங்களும் அந்த பூமியில இருக்க கூடாது. oh, you and I should not remain in this world. அதற்கு முன்னால் கர்த்தர் சபையை தம்முடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்வார். Oh, even before that terrific day, the Lord is going to gather the church to himself. எத்தனை பேர் அந்த கூட்டத்தில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you desire to be caught up in that coming? Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எனவேதான் இன்றைக்கு காலையில கூட எங்களுடைய சபையில கர்த்தருடைய கிருபையினால் கொடுக்கப்பட்ட தூது இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும். And by the grace of God, this is a message that was given in my church this morning. By the grace of God, that you may escape all the things that are to come upon this earth. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய ஆலோசனை கொடுக்கப்பட்டது. And the counsel of the Lord was given so that we may escape all the evil things that are to come upon this earth. இதோ பூமிக்கு உரிமையாளர் வருகிறார். And see, the owner of this earth is coming. அவர் கணக்கு கேட்பார். And he is going to reckon. அவர் கணக்கு கேட்பார். And he is going to ask for the account. பூமியை கெடுத்தவர்களை கெடுக்க போகிறார். And he is going to destroy those people who got destroyed the earth. ஒரு நாள் தூங்கி எழும்பினேன். One time, I rose up from sleep. ஒரு சத்தம் கேட்டது, பூமியை கெடுத்தவர்களை நான் கெடுக்க போகிறேன். I heard a voice. I am going to destroy them that had destroyed my earth. நான் உட்கார்ந்து தேடினேன், இது எங்க இருக்குது, எங்கேயோ இருக்குது இந்த வசனத்தை எடுத்து தேடினேன். When I sat down on my bed, I was searching through the எங்களுடைய சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, oh brother and oh sister who is hearing our voice. இனி காலம் செல்லாது. And hence no more for that time. இனி காலம் செல்லாது. And we do not have more time. பூமியை கெடுத்தவர்களை கர்த்தர் கெடுக்க போகிறார். The Lord is going to destroy them that had destroyed this earth. முதலாவது இந்த தேவ கோபம் யார் மேல் உண்டாக போகிறது? First of all, upon whom will the wrath of God come?
ரோமர் 1:18 வாசிக்கும் போது In Romans first chapter verse 18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா மனுஷருடைய அவபக்திக்கும் தேவ கோபம் வெளிப்படுத்தப்படும். And the wrath of God will be revealed, who through unjustness is hiding the truth. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. முதலாவது தேவ கோபம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைத்த எல்லா மனுஷருடைய அவபக்திக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படும். So first of all, the wrath of the Lord will be revealed and manifested upon those who hold the truth in unrighteousness. எங்களுடைய சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, Oh brother, oh sister, who is hearing our voice, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்க வேண்டாம். let us not hold the truth, hide the truth in unrighteousness. சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தை கைக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன் வெளிச்சத்திலே நடப்போமாக. Let us hear the truth, let us obey the truth, let us keep the truth and walk in the light of the truth. சத்தியத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, Not only that we hear the truth, அதை கைக்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். and we must be the observers and keeper of the truth. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்க. Oh, open you the gates so that the people, the nation keeping the truth may enter in. வெகு சீக்கிரத்தில் பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்க போகிறது. Very soon your voice is going to be heard in heaven. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்க. Open you the gate in heaven so that the nation, the righteous nation keeping the truth may come in. அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்குள் And பிரவேசிப்பார்கள். they will be entering into the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபம் வரும். And the wrath of God will be descending upon those people who were hiding the truth in unrighteousness. இந்த சத்தியம் எங்களுடைய சத்தியம் அல்ல. And this truth is not ours. இது எங்களுடைய கொள்கையும் அல்ல. And this is not our teaching. இது ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட தத்துவமும் அல்ல. And this is not the philosophy. எங்கள் தெய்வத்தினுடைய பரலோக சமூகத்திலிருந்து இறங்கி வந்த சத்தியத்தை சொல்லுகிறோம். And we are preaching you that truth which are descended from God's presence. இந்த சத்தியத்துக்கு ஒரு மனிதன் தலைவணங்க தன்னை மறுக்கும்போது, And when a person is denying and betraying the truth of God, இதோ சீக்கிரத்தில் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லா மனுஷருடைய அவபக்திக்கும் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படும். against all the ungodliness of those people who are hiding the truth under unrighteousness, and the wrath of God is going to be revealed. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், Probably you may be Christians, மற்ற சபை பிரிவினராக நீர் இருக்கலாம். maybe you are attending other denominations. ஆனால் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. Just because you are a born Christian, the heaven is not going to receive you. நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் தொழுது கொள்ளுகிற அந்த சபையிலே சத்தியத்தினுடைய பூரணம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. And in that church where you are serving and worshiping God, is that fullness of truth preached to you? தேவனுடைய மகிமையின் சாயலாய் இருக்கிற சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதா? And is that gospel which is the glory of God himself, is it being declared to you? அல்லது ஜனத்தை சத்தியத்தின் பாதையிலே முன்னேற விடாதபடிக்கு பல விதங்களில் அவர்களை மறுத்து உங்களுக்குள்ளே சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைத்திருக்கிறீர்களா? Or is it that you are hiding that truth within yourself by your unrighteousness, that truth may not be preached outside? நீங்கள் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்காதீர்கள். Do not, never hide the truth in unrighteousness. சத்தியத்தின் பாதையிலே நடந்து வரும்படியாக புறப்பட்டு வாருங்கள். Come forward so that you may walk along in this righteousness. சத்தியத்தின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். Let us walk in that light of the truth. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்காதீர்கள். And never hide, never cover that truth in unrighteousness. சபை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Church will never take us to heaven. இந்த பெந்தகோஸ்து சபை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. And even this Pentecostal church will not take you to heaven. சபையினுடைய அமைப்பு நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. The structure and the organization of this church will not take us ஆனால் to இந்த heaven. சபையில் இருக்கிற சத்தியம் நம்மை கொண்டு போகும். But the truth in the church will make us worthy to go there. ஹல்லேலூயா. Hallelujah. சபை எதற்காக? What for is it a church? எதற்காக சபை? What for is it a church? சத்தியத்துக்காக தான் சபை. For the sake of the truth, the church is there. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். You dwell in that land and feed upon that truth. மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் Supposing you deny and resist,
பட்டயத்துக்கு இரையாவீர்கள். then you will fall a prey to the sword. சபையாகிய தேசத்துக்குள் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். That a church, the nation, you dwell and feed upon that truth. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா மனுஷருடைய அவபக்திக்கு தேவனுடைய கோபம் வானத்திலே வெளிப்படுத்தப்பட And போகிறது. in heaven the wrath of God is going to be manifested upon all unrighteous people who by their ungodliness is covering that truth. இரண்டாம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, Second chapter verse 8. வாசிங்க. இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. சண்டைக்காரராயிருந்து அநியாயத்துக்கு கீழ்ப்படிகிறார்கள். And they are contentious when they obey unrighteousness. சிலருக்கு இந்த சத்தியத்தை சொன்னாலே எங்களை எதிரியாக நினைக்கிறார்கள். And some people, when this truth is declared, they will consider the preacher as the enemy. நாங்கள் இந்த பூமியில எந்த மனுஷனுக்கும் கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் சத்துருக்கள். And by the grace of God we do not have any enemy at all in the whole world. நான் ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ பெயர் கிறிஸ்தவ சபையினுடைய வாசல்ல நின்று கொண்டு நான் சின்ன பையனா இருக்கும்போது கன்வென்ஷன் நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருந்தேன். When I was a young boy, I was standing before an ordinary routine denomination to distribute the convention handbill. அங்க இருந்தவர் என்னிடத்துல சண்டைக்கு வந்து விட்டார். And then the person inside came to fight against me. நான் சிறுவன் துக்கத்தோடு போய்விட்டேன். And then I kept quiet and left that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இன்னைக்கு இந்த சபையிலே நினைக்கும்போது அநேகர் இந்த சத்தியத்தை சொல்லும்போது எங்களை சண்டைக்காரர்களா நினைக்கிறார்கள். And in these days when we are preaching this truth, many people consider us as their enemies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. சண்டைக்காரராய் இருக்காதீர்கள். Do not be quarrelsome. சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். Obey the truth. இல்லாவிட்டால் தேவனுடைய உக்கிர கோபம் வரும். Otherwise the indignation and the wrath of God will come. நான் முதல் நாளிலே சொன்னேன், இந்த ஏஞ்சலிகா எலிசபெத் நார்த் அமெரிக்கால எக்வடார் என்கிற மாநிலத்தில் ஜீவிக்கிற ஒரு 18 வயது பெண் பிள்ளை 23 மணி நேரம் பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் போய் அவள் திரும்பி வந்திருக்கிறாள். அவள் சொன்ன அந்த சாட்சியில் 24 பக்கத்தில் முழு உலகத்துக்கும் கிறிஸ்தவ மத தலைவர் அங்கே இருக்கிறதனுடைய படத்தோடு இதில் உண்டு. நான் சொல்லவில்லை, முழு உலகத்துக்கு அவள் அதை அறிவித்திருக்கிறாள். And the whole world she is declaring this testimony. 23-year-old girl for the long hours she spent in heaven and returned back alive. நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, வேண்டுமானால் தனியே வாருங்கள் பெயரை சொல்கிறேன். I do not want to name that person. If you want to, you meet me personally, I will tell you the முழு details. உலகத்தினுடைய கிறிஸ்தவ மத தலைவராக இருக்கலாம். முழு உலகத்தினுடைய கிறிஸ்தவ மத தலைவனாக இருக்கலாம். And she is a preacher and the head of the entire Christendom in the whole world. அப்பொழுது இந்த ஏஞ்சலிகா எலிசபெத் கேட்கிறாள், ஆண்டவரே இவர் எப்படி இங்கே வந்தார்? And then this Angelica Elizabeth is asking, Lord, why this person has come here? இவர் மரித்தபோது வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் இவர் பரலோகத்துக்கு போய்விட்டார் என்று சொன்னார்களே, நானும் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இவர் எப்படி இங்கே வந்தார்? At the time of death, then all the people we all saw in the television and heard over the radio that he has gone to heaven, but how he is now in hell? என்னிடத்தில் படத்தோடு உண்டு. And I have got the photo and also the details. அப்பொழுது ஆண்டவர் இந்த ஏஞ்சலிகாவுக்கு சொல்லுகிற முதல் பதில் என்ன தெரியுமா? And you know what that first answer the Lord gave to this lady Angelica? இவர் சத்தியத்தை சத்தியமாக பேசவில்லை. This man did not declare the truth as the truth. இவர் நரகத்தை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. And he never taught the people about the hell and the heaven. இவர்கள் என்னை விக்கிரகமாக வழிபட்டார்கள். And these are the people who worshipped me as idol. ஆண்டவர் பாயிண்டா சொல்றார். And the Lord is telling it point blank. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்காதீர்கள், சண்டைக்காரராய் மாறாதீர்கள். தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படுத்தப்பட போகிறது. Never be contentious. Do not hide the truth and unrighteousness, because the wrath of God will be revealed upon that people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. யார் மேலெல்லாம் தேவ கோபம் உண்டாகும் நிறைய காரியங்கள் உண்டு. இதை சுருக்கமாக முடிக்கிறேன். I want to be brief upon whom, which category of people the wrath of God is going to descend. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தேவ கோபத்துக்கு ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், if a person wants to escape from that wrath of God, முதலாவது அவன் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் அவன் தேட வேண்டும். first of all he must seek for that grace and mercy of God. முதலாவது தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்த பிறகு, மனிதனை உண்டாக்கின பிறகு, ஆதாமுடைய தலைமுறையிலிருந்து வந்ததான 7ஆம் சந்ததியிலே ஜீவித்த அந்த நோவாவினுடைய நாட்களிலே உண்டான ஒரு பெரிய ஜலப்பிரளயம் உண்டானது. And first of all when God created this earth as new,
when he had created man to dwell upon this earth, as this Adam begat the seventh generation, and this is generation of Noah, because of the wrath of God, the deluge came. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. to the name of the Lord. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து இந்த பூமியிலே வைத்தார். And God created a man and he kept him on this earth. ஜனங்கள் பூமியிலே பெருகத் தொடங்கினார்கள். And the people began to multiply on the face of the earth. ஆனால் எவ்வளவு பெருகினார்களோ அவ்வளவு பாவத்தில் அவர்கள் But பெருகினார்கள். as they multiplied and grew rapidly, so much they multiplied their sins also. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது When we turn to Genesis 6th chapter, அங்கே எப்படி தேவனுடைய கோபம் உண்டானது என்று and சொல்லப்பட்டிருக்கிறது. there we see how actually the wrath of God was provoked. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்கிறதை கர்த்தர் கண்டு தான் உண்டாக்கின மனிதனுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். And God saw that the wickedness of this earth was great, and that the imagination of the thought of the heart was evil. Then God repented as to why he created man at all. இத வாசிக்கும் போதே துக்கமா இருக்கு. As I read this, I feel sad. மனிதனை உண்டாக்குனதுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். Yeah, God repented as to why at all he created man. அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. And that was a grievous to the heart of the Lord. இவனை ஏன் உண்டாக்கினேன்? Why at all I created. வேதத்துல ரெண்டு இடத்துல தான் குறிப்பாக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. Only in two places in the whole of this word of God in Bible we read that God repented. முதலாவது நோவாவினுடைய நாட்களிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். First of all, during the days of Noah, the Lord repented that it grieved that wherever he had created man. இரண்டாவது சவுலை அபிஷேகம் பண்ணி வைத்தபோது அவன் தேவ சித்தத்தின் மத்தியிலிருந்து விலகி தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டினபோது கர்த்தர் சொல்லுகிறார் அவனை ராஜாவா அவனை அபிஷேகம் பண்ணினது எனக்கு மனஸ்தாபமாக And இருக்கிறது. secondly, when that Saul was anointed as a king and was ordained as a king over Israel, when he left aside the way of God, gone in his own way, the Lord said, it repents me as to why I have made him and anointed him as a king. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. Genesis 6th chapter verse 6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ரெண்டு முறை ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. Two times you see the Lord is telling it repents me. மனிதனை ஏன் உண்டாக்கினார்? Wherever I have created a அவன் man, தன்னை கெடுத்துக் கொள்ளுகிறானே. he is corrupting himself. அவனுடைய வழியெல்லாம் தேவனுக்கு தூரமாய் இருந்து தன்னை கெடுத்துக் கொண்டான். And he corrupted himself because his way is far away from the way of the Lord. பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. Earth was full of violence. 12ஆம் வசனம் வாசிக்கும் போது Verse 12, 11 12 வாசிங்க. 11 and 12. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த காலம் இந்த காலம்தான். And Jesus Christ said, even as it happened during the days of Noah, during the days of the coming of the Lord Jesus, the same things will happen. These are the days that the Lord mentioned. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். And even as it happened during the days of Noah, during the coming of the Son of Man, it will be so. As it happened during the days of Lot, the same things we will see in the coming of the days of a Son of Man. அந்த தேவ கோபம் உண்டாகி நோவாவும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளையும் தவிர மற்ற முழு உலகத்தையும் கர்த்தர் அழித்து So போட்டார். on that day, the wrath of the Lord descended, excepting this Noah, his wife and his generation. All the rest of the people on the face of the earth were destroyed by the flood. தேவனுடைய கோபம் எழும்பி முழு பூமியையும் அழித்தது. The wrath of God arose and it destroyed the whole earth. கிட்டத்தட்ட 120 வருடங்கள் நோவா பிரசங்கித்தான். Almost 120 years Noah preached. ஆனால் ஒரு மனிதனும் நோவாவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. But not even a single individual listened to the voice of this Noah. இதே தேவ கோபம் வரப்போகுது என்று சொல்லி நோவா சொன்னான். Yeah, Noah preached, see the wrath of God is going to come. மனந்திரும்புங்கள் என்று சொன்னான். But he said to repent.
தேவனுடைய கோபம் வரப்போகிறது. And he preached and see the wrath of God is going to descend. ஜலப்பிரளயம் வரப்போகிறது. And the deluge is going to come upon ஆனால் all. ஜனங்களோ நோவா சொல்லுகிற வார்த்தைக்கு பைத்தியம் போல எண்ணினார்கள். But the people thought Noah to be mad. They never listened to the preaching of Noah. நோவாவினுடைய வார்த்தையை ஜனங்கள் பைத்தியமாக நினைத்தார்கள். And in those people consider the words of Noah as a mad person. சொன்னது போலவே கர்த்தர் செய்தார். And the Lord did even as he spoke. ஆனால் இந்த கோபத்துக்கு நோவா எப்படி தப்பித்துக் கொண்டான்? But from this wrath, how actually this Noah got a deliverance? நாமும் இனி சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிற இந்த குமாரனுடைய கோபம் பற்றி எரிய போகிறதே, இதற்கு நானும் நீங்களும் தப்ப வேண்டுமானால் முதலாவது நோவாவை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? And very soon the anger, the wrath of that son of man is going to be kindled. Now to escape from that fire, what are we to do? We must live like that Noah. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Yes, Genesis chapter 6 verse 8 we read, but Noah found grace in the eyes of the Lord. இது சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை. இதனுடைய சரியான ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு, சரியான மொழிபெயர்ப்பு சொல்லுகிறேன், நோவா கர்த்தருடைய கிருபையை தேடினான். அந்த நோவாவுக்குள் இருந்த தேவ கிருபை அவனை பூரணனும் நீதிமானுமாக்கிற்று. இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. The correct translation is actually Noah sought for the grace of God. He had that grace and therefore that grace enabled him to be a perfect and just man. அந்த நாட்களிலேயே நோவாவுக்கு தேவனுடைய இரக்கத்தை குறித்தும் கிருபையை குறித்தும் அவனுக்கு ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது. Even in those days this man Noah had a revelation about the grace and the mercy of God. நோவா தேவனுடைய கிருபையை தேடினபடியினால் அதை கண்டடைந்தான். சரியான மொழிபெயர்ப்பு இதுதான். The correct translation for this verse will be Noah sought for the grace of God and he found the grace. நோவாவுக்குள் இருந்த தேவ கிருபை அவனை பூரணனும் நீதிமானுமாக்கிற்று என்று சொல்லி 9ஆம் வசனம் சரியான மொழிபெயர்ப்பு கொடுக்கிறது. And the 9th verse, the right translation will be, because this Noah found grace, that grace made him perfect and righteous before God. இனி சம்பவிக்க போகிற இந்த குமாரனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக நோவாவை போல நானும் நீங்களும் இந்த நாட்களில் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் அனுதினமும் தேடுவோமாக. And as this Noah escaped from that deluge, that punishment from God, from that punishment and the wrath which is going to come upon during the son of man's days, that we may escape, let us seek for that mercy and grace of God. எத்தனை பேருக்கு தேவனுடைய இரக்கமும் கிருபையும் வேண்டும்? Yeah, how many of you need the grace and the mercy of God? எத்தனை பேர் நோவாவை போல தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையை தேட போகிறீர்கள்? How many of you are going to seek for that mercy and grace of God as Noah sought? எத்தனை பேருக்கு வேணும்? How many of you need it? ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Yeah, Jesus. ஒவ்வொரு நாளும் இந்த கோபத்துக்கு தப்பிக்கொள்ளும்படியாக நோவாவை போல தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் அனுதினமும் தேடுவோமாக. Yeah, every day that we may escape from that condemnation which is to come upon this world, like this in Noah, let us seek for the grace and mercy from God. இந்த கிருபையை குறித்து ஆழமான நிறைய காரியங்கள் உண்டு. And regarding this grace, there are so many deeper truths concerning that. இதை குறித்து ஆழமாக நீங்கள் இந்த கிருபையை அறிய வேண்டுமானால் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற, உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற வசதியை பொறுத்தது போல எங்களுடைய சபைகளில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். If you want to know more about this grace of God according to your convenience, please attend the church services, our faith homes which are near your locality. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் நோவாவை போல தேடுவோமானால் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல நடக்கும். And even as this Noah was seeking for the grace and the mercy of God, let us seek for the grace and the mercy every day in our life. Jesus said, you seek and you shall find. Yes, it will be so. நோவா தேவனுடைய கிருபையை தேடினபடியினால் அதை கண்டடைந்தான். And Noah sought for the grace of God and he found it. அவனுக்குள் இருந்த அந்த தேவ கிருபை அவனை பூரணனும் நீதிமானுமாக்கிற்று. And that grace which was seen in him made him perfect and upright. இந்த கிருபை நமக்குள் அமைதியாய் இருக்காது, அது தன்னுடைய வேலையை அது செய்து முடிக்கும். This grace will never remain dormant within us, but it will do its work. அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அது சகல ஐஸ்வரியத்தோடும் தன்னுடைய வேலையை அது செய்து முடிக்கும். Not only that we receive that grace, but this grace will do its work in all its richness. இரண்டாவது, இந்த கோபத்துக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால், And secondly, if you want to escape from that great wrath that will லூக்கா come. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, Luke's
வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறவர்களை பார்த்து அவன் சொன்னான். Luke's Gospel, 3rd chapter, verses 17. There John the Baptist has said, who has shown you the way of escape from that wrath to come? 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 3rd chapter, 7th verse. வரும் கோபத்துக்கு உங்களுக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவர் யார்? And who has shown you the way of escape from that wrath to come? விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறவர்களை பார்த்து இவன் சொல்லுகிறான். Looking at the people who want to receive the baptism from his hand, he is calling them as the children of viper. இதிலிருந்து ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் வரும் கோபத்துக்கு அவன் தப்பித்துக் கொள்ள முடியாது. So from this verse we understand one truth. A person cannot escape the wrath of God if he is not obedient to the truth about the baptism. அத மாத்திர வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? O generation of vipers, who had warned you to flee from the wrath to come? ஞானஸ்நானம் எடுப்பது மாத்திரமல்ல, சிலர் ஞானஸ்நானத்தை சாதாரணமா நினைக்கிறார்கள். அது பெரிய ஆழமான சத்தியங்கள் உண்டு. And some people, they take it very casually, the truth about the baptism, but I tell you, it has got a deep meaning. இந்த தேவனுடைய வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், if you want to escape, flee from that wrath of God to come. இரண்டாம் நாளிலே நாம் கேட்டது போல, பாவத்துக்கு மரித்தேன் நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற வாழ்க்கையை நாம் செய்யும் போது வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வோம். We can escape from that wrath to come if we can repeatedly confess after taking water baptism that I am dead to sin but I am alive unto righteousness of God. ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது உட்கார்ந்திருக்கும் போது வாயிலே அறிக்கையிடுங்கள், நான் பாவத்துக்கு மரித்தேன் என்று ஞானஸ்நானம் எடுத்து அதை நாம் அறிக்கையிடுவோமாக. Let us take that water baptism and confess repeatedly every day as we sit and as we stand that I am dead to sin, I am dead to sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழாவிட்டால் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. Being dead to sin and being alive unto righteousness, if we do not lead that life, we cannot flee from that wrath to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அடுத்தது இந்த தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? And what is that next step to escape from that wrath of God? ஓசியா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, In Hosea 8th chapter verse 5, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் கோபம் அவர்கள் மேல் மூழ்கிறது, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள். and the Lord says, my wrath is kindled against them, how long will it be ere they attain unto? சமாரியாவே, உன் கன்றுக்குட்டிகள் உன்னை வெறுத்து விடுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள். எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள். How long will it be before they attain unto that purity? என் கோபம் அவர்கள் மேல் மூழ்கிறது, And my anger is kindled against them. எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய How மாட்டாதிருப்பார்கள். long will it be before they attain unto that purity? இதிலிருந்து ஒரு சத்தியத்தை விளங்கிக் So கொள்கிறோம். from this we understand one truth. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்துக்குள் நம்முடைய ஜீவியத்தில் உண்மையான ஒரு பரிசுத்தத்தை நாம் அடையாவிட்டால், சுத்தாங்கத்தை அடையாவிட்டால் தேவ கோபம் நம்மேல் மூலம். And the wrath of God will be kindled against us and upon us if we, in that limited period God has given to us, if we do not get purified and attain that perfection. இந்த சுத்தாங்கம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே நிக்கையோன் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. And for this word innocency in Hebrew, nikion is that word. இந்த நிக்கையோன் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 9 அர்த்தங்கள் உண்டு. And what is that real meaning for this Hebrew word? அந்த நிக்கையோன் என்கிற வார்த்தை cleanness, clearness, bare, blameless, unpunished, guiltless, innocent என்று சொல்லி இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the meaning of that word in Hebrew, it means innocence, purity and cleanness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. சுத்தமான, pure, தெளிவான, clear சுமக்கிற, and bearing, தீமையை வேறறுக்க பண்ணுகிற, and that which is going away from that evil, பழுதில்லாத, and blameless, குற்ற உணர்வு இல்லாத, and without any blemish, அறியாமையுள்ள, innocent, அமைதியான, quiet and calm, கண்டிக்கப்படாத, and that which cannot be rebuked. இப்படியாக 9 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this way 9 meanings are given to that word. இந்த சுத்தாங்கத்தை அடையாவிட்டால்
கர்த்தர் கேட்பார், எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள், என் கோபம் அவர்கள் மூழ்கிறது என்று சொல்லுவார். And if we do not attain that purity and innocency, then the Lord will say, my wrath is kindled upon them. How long will it be that they become purified? இந்த சுத்தாங்கம், இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். And for this word innocency, purity or holiness, I want to repeat. அநேகருக்கு பரிசுத்தம் என்று சொன்னால், சுத்தாங்கம் என்று சொன்னால் என்ன என்றே தெரியவில்லை. For many people, when you talk about purity and holiness, they don't understand what it means. சில நினைக்கிறாங்க வெத்தலை பாக்கு போடாதது, சினிமா பார்க்காதது, பீடி குடி, இதுதான் அப்படி இல்லாம இருக்கிறது ரொம்ப சுத்தம் நினைக்கிறாங்க. For some people, not going to the cinema or the theater, not smoking beedi or cigarette, they call it as a purity. மூல பாஷையிலே, எபிரேய பாஷையிலே இந்த நிக்கையோன் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். But in that original tongue, that is a Hebrew word, nigeon, there are 9 meanings given to that. முதலாவது சுத்தாங்கம் என்கிற வார்த்தைக்கு சுத்தமான, தூய்மையான. And first of all, that word means pure. ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தூய்மையான சுத்தமான ஒரு ஜீவியம் தான் சுத்தாங்கம். And leading a pure and clean life in the body, soul and the spirit. இரண்டாவது தெளிவான. And secondly, clarity or clearness. எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த குழப்பமோ வாக்குவாதமோ பிரச்சனையோ பிரிவுகள் இல்லாமல் தெளிவான ஒரு ஜீவியம் தான் சுத்தாங்கம். And that purity or innocency is, there is no contention, strife or anything that is a division. மூன்றாவது இந்த சுத்தாங்கம் சுமக்கிற. And thirdly, this purity means able to bear. இந்த நிக்கையோன் என்கிற வார்த்தைக்கு, அந்த சுத்தாங்கத்துக்கு மூன்றாவது சுமக்கிற. உண்மையாகவே ஒரு பரிசுத்தம் என்று சொல்லுகிறது மற்றவர்களை சுமக்கிற ஒரு ஜீவியம். So really, when we say that purity or holiness, it is able to bear all other people. மற்றவர்கள் மேல் பாரத்தை சுமத்துகிறதல்ல, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் வியாதிப்பட்டால் அந்த பாரத்தை நம்மை சுமந்து கொள்ளுகிற ஜீவியம் தான் சுத்தாங்கம். So what is that innocency or purity? Not to lay the burden upon others, but bearing the burden of other people upon us. When other person falls sick, you go pray for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நாலாவது தீமையை வேறறுக்க பண்ணுகிற. வெட்டி விடுகிறதுல வேறு கீழே இருக்கு, வேரோட புடுங்கணும். தீமையை வேறறுக்க பண்ணுகிற ஜீவியம் தான் சுத்தாங்கம். And fourthly, that life where we are plucking from the root that evil, that is the purity. அடுத்தது பழுதில்லாத. And next is blameless. அந்த அங்க எந்த ரிப்பேருமே இல்ல. There is no repair at all. ஆவியில ரிப்பேர் இல்ல, கண்கள்ல ரிப்பேர் இல்ல, ஆத்மால ரிப்பேர் இல்ல, பழுதில்லாம வண்டி போயிட்டு இருக்குது. There is no blemish at all, both in the eyes, in the spirit and in the walk of life. அடுத்தது சுத்தாங்கம் இந்த நிக்கையோனுக்கு குற்ற உணர்வு இல்லாத. The next is, there is no guilty conscience. சில சந்தர்ப்பத்தை தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்டாலும் குற்ற உணர்வு உண்டாயிக்கொண்டே இருக்கும். அதல்ல சுத்தாங்கம். குற்ற உணர்வு இல்லாத ஒரு ஜீவியம் தான் சுத்தாங்கம். And that life where there is no guilty conscience at all, that is the purity. அடுத்தது அறியாமையுள்ள. அறியாமையுள்ள. And next is innocency. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. பாவத்தை மனதிலும் அறியாத ஒரு வாழ்க்கை உண்டு. In other words, there is a pattern of life where we do not have any sin even in our mind. கர்த்தருடைய கிருபையினால் அந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே அறியாமையுள்ள ஒரு ஜீவியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். By the grace of God, when we lean upon the grace of God, the Lord will enable us so that we may be innocent from all sins. அந்த கிருபை வல்லமையுள்ளது. And that grace is a powerful. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்து எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், தேவதாசர்கள், தேவனுடைய மனுஷர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போய் இருக்கிறார்கள். And many children of God, many saints of God who led such a life, they had died, they entered into the kingdom of God. அடுத்தது அமைதியான. And next is a quiet and இந்த சுத்தாங்கம், இந்த பரிசுத்தம் சுத்தாங்கம், இந்த நிக்கையோன் நமக்குள் இருக்கும்போது ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் எந்த போராட்டமும் இல்லாமல் அமைதியாய் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை தான் சுத்தாங்கம். So this purity, when we say, that is a life where in our spirit, in our body, in our soul, there is a complete rest, quietness. மனதிலும் சிந்தையிலும் எண்ணங்களிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு இளைப்பாறுதலான அமைதியான ஒரு ஜீவியம் தான் சுத்தாங்கம். In our thoughts, imaginations, in our mind, in our actions, a complete quiet rest, that is this purity. அடுத்தது கண்டிக்கப்படாத. And next is unrebukable. இதை நீ ஏன் செய்தாய் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை கண்டிக்கப்படாத ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். Others should not say, why did you do that? In other words, we should not be rebuked by others. தப்பு பண்ணுனதானே கண்டிப்பாங்க. Yeah, people above us will rebuke us. தவறு செய்தவனுக்கு தானே சிறைச்சாலை.
And the people who are doing the error, they will go to the prison. தவறு செய்யாதவனுக்கு சிறைச்சாலை தேவையில்லை. But the people who don't do any guilt, they need not have that prison. தீமையே செய்யாமல் தவறு செய்யாமல் ஜீவிக்கும்போது நாம் கண்டிக்கப்பட மாட்டோம். When we don't do any evil, when we do not err, we will not be rebuked. மெய்யாகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவங்க கரங்களை முழு பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Lord, praise the 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 Lord. மெய்யாகவே நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் இந்த சுத்தாங்கத்தை தருவதற்கு இயேசுவினுடைய இரத்தம், அவருடைய நாமம், அவருடைய ஆவி, அவருடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு. If you really desire for this purity, yes, there is a power in the blood of the Lord Jesus, in the name of the Lord Jesus, in his word, in the spirit of the Lord. இந்த சுத்தாங்கத்தை நாம் அடையாவிட்டால், Supposing we do not obtain this innocency, கர்த்தர் என்ன சொல்லுவார்? you know what the Lord will tell? எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள்? How long will it be before they attain to this purity? கோபம் அவர்கள் மேல் மூழ்கிறது. My wrath is kindled upon them. நண்பனே, எதற்காக காலங்கள் இந்த பூமியில கூட்டி கொடுக்கப்படுகிறது தெரியுமா? Oh friend, do you know why days are added to your life here on the earth? வீடுகளை கட்டி உயர்ந்த மனிதனாய் மாறும்படியாக அல்ல. Not that you may become a man of a name and a position by building. இந்த சத்தியத்தை கேளுங்கள். You hear the truth. நாட்கள் எதற்காக கூட்டி கொடுக்கப்படுகிறது? Why the Lord is adding more days to your life? ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான். Only with one purpose. கர்த்தருடைய வேலை முடிந்தது. The work of the Lord is over. எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போய் சேர்ந்து விட்டார்கள். So many saints of God have already entered into the kingdom of God. 28ஆம் தேதி ஒரு நாள் நான் கண்ட சொப்பனத்தை கிருபையினால் சொல்லுகிறேன். 28ஆம் தேதி On the 28th, I had a dream. I want to tell you by the grace of God to you. ஒரு பெரிய மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. A huge meeting was being conducted. நானும் அதில் உட்கார்ந்து இருக்கிறேன். I was also seated there. அப்பொழுது எனக்கு முன்பாக ஒரு ஊழியர் உட்கார்ந்து இருக்கிறார். And before me, a servant of God was seated. என்ன சுற்றிலும் பார்த்தா ஊழியர்கள் தான் இருக்கிறார்கள். So surrounding me, there were many servants of God sitting. ஆனா பின்னால பார்த்தா திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். And when I turned back, there were multitudes of people sitting there. கவனிங்கள், கவனிங்கள், எனக்கு முன்பாக இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். And see, listen to me. The person just before me, he was prophesying. எல்லாம் இந்த வார்த்தையை கவனமாக கவனியுங்கள். Please listen to those words carefully. என்னுடைய வேலை முடிந்தது, என்னுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்னுடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. My work is fulfilled, finished, but the coming of the Lord is being delayed because of my mercy and grace. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். I want to repeat that word again. அந்த சொப்பனத்திலே எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். See that a person who was seated just before me, he was giving that word of prophecy. என்னுடைய வேலை முடிந்தது, My work is over. என்னுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்னுடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. My coming is delayed because of my mercy and grace. உடனே அந்த கூட்டத்துல நான் கண்களை திறந்து பக்கத்துல இட்டு சொல்றேன், ஏய் என்ன இப்படி சொல்றாரு இப்படி. எல்லாருமே அந்த கிரவுட் அவ்வளவு பேரும் அந்த வார்த்தையை லிசன் பண்றாங்க. அந்த வார்த்தை அத்தனை பேருடைய கவனத்தை அது ஈர்க்கிறது. Yeah, immediately I opened my eyes in that dream. I was looking at other people. What is this word? All the people's attention and mind were drawn by that word of prophecy. இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே When it was being spoken like this, அடுத்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து and உண்டாகிறது. the next word came out of his mouth. இந்த வார்த்தை உண்மை என்பதற்கு அடையாளமாக, And that this word is true as a token for that. இப்பொழுது ஒரு விமானம் வெடித்து சிதறும்னு சொல்றான். And now that a plane is going to explode and be in parts. என்ன இப்படி சொல்றாருன்னு சொல்லி அந்த கூட்டத்திலே நான் வானத்தை நோக்கி பார்க்கிறேன். What is this? This man is telling like this. Immediately I looked up into the sky. பார்த்த மாத்திரத்திலே ஒரு விமானம் போய் கொண்டிருக்கிறது. Yes, I saw a huge plane flying. அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை உண்மை என்பதற்கு அடையாளமாக இப்பொழுது ஒரு விமானம் வெடித்து சிதறும் என்று சொன்னாரே, சொன்ன மாத்திரத்திலே நான் வானத்தை பார்க்கும்போது ஒரு விமானம் போய் கொண்டிருக்கிறது. Yes, that a person was prophesying, see, to prove that this word is true and genuine. Now that a plane flying will explode, that I saw that a plane flying above me. இது சொன்ன மாத்திரத்திலே போய் கொண்டிருந்த விமானம் இப்படியே கீழே இப்படியே சுத்திக்கிட்டே வந்துச்சு. And when he spoke like that, that a plane which was proceeding there in that air, it came straight upon us. அப்படியே பின்னால வந்து வெடித்து சிதறினது. And it came back and it exploded into pieces. நான் இந்த சொப்பனத்தை பெரிய பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன். And I told this dream to that elder pastor. உடனே பாஸ்டர் சொன்னார், And the pastor said,
கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்தி கொடுக்கிறார்னு சொன்னார். And then the pastor said, see, the Lord is admonishing and கர்த்தருடைய வேலை முடிய போகிறது. the work of the Lord is to be over. எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போய் விட்டார்கள். So many saints of God have already entered into the kingdom of God. கர்த்தருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. Yeah, by the grace and the mercy of the Lord, the coming of the Lord is getting delayed. எதற்காக உனக்கும் எனக்கும் நாட்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறது? Why? What for you, for me, our days are being extended. ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான். With only one purpose. சம்பாதிக்கும்படியாக அல்ல. Not to earn more money. உயர்ந்த ஸ்தானத்தை அடையும்படியாக அல்ல. Not to obtain a fame and a position. புசித்து குடித்து லோன் வாங்கி வீட்டுக்கு மேல் வீடு கட்டும்படியாக அல்ல. Not to eat and drink sumptuously, not to get the loan and build more homes. சுத்தாங்கம் அடையும்படியாக. That we may become pure. அந்த கொடுக்கப்பட்ட காலத்துக்குள் சுத்தாங்கம் அடையாவிட்டால், And supposing we do not obtain that purity within that limited period of time often, கர்த்தருடைய கோபம் நம்மேல் மூலம், then the wrath of God will be kindled upon us. கர்த்தர் கேட்பார், And the Lord will ask, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாது இருப்பார்கள்? how long will it be before they obtain that purity? என் கோபம் அவர்கள் மேல் மூழ்கிறது. My wrath is kindled upon them. இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, Oh brother, sister, as you are hearing this, பிரியமான நண்பனே, oh my beloved friend, சுத்தாங்கத்தை அடையும்படியாக கர்த்தர் உனக்கு காலத்தை கொடுத்திருக்கிறார். yeah, the Lord has given you the time and the season so that you may obtain that purity. தேவனுடைய ஜனங்கள் இந்த பூமியை காலி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. And the time has come when the people of God had to vacate this world. கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய சபையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இந்த பூமியை காலி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. Yeah, the saints of God, the church of God, and all the children of God have to vacate this world. அதிசீக்கிரத்தில் இந்த பூமியில் அநேக கல்லறைகள் திறக்கப்பட போகிறது. Very soon upon this same earth, many of the sepulchres and the tombs are going to be opened. இங்க இருக்கிற அநேகருக்கு no funeral service. And for many of you gathered here, you will not have any funeral service at all. மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிற கூட்டத்தார் கர்த்தருடைய கிருபையினால் நாமத்தான் இருக்க போகிறோம். Yeah, by the grace of God, we are going to be the people who will never see death, but as we are alive, we will be caught up together with the Lord. இந்த மேடையில் இருக்கிறதான அநேக ஊழியர்களும் இந்த எனக்கு முன்பாக இருக்கிற அநேக கர்த்தருடைய பரிசுத்த சபையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு அநேகருக்கு no funeral service. And many of the people, many of the saints of God seated in this dais, many of the children of God is seated before me. For many of you, there is not going to be a funeral service at all. அடக்காராதனைக்கு பெட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. And we need not to buy the coffin box for that burial. அங்க குழி தோண்ட வேண்டிய அவசியம் இல்ல. There is no need to dig that trench. அங்க பெட்டியை வாங்கிட்டு தூக்கிட்டு இரவெல்லாம் பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்ல. And we need not to keep awake all the night keeping that coffin open. இங்க இருக்கிற அநேகருக்கு no funeral service. For many of us seated here, we don't have any funeral service at all. கர்த்தருடைய கிருபையினால் சுத்தாங்கம் அடைந்த தெய்வத்தினுடைய சபை இந்த பூமியை காலி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. By the grace of God, the church which had obtained that purity and innocence, they got to vacate this year. உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த கூட்டத்தார் கர்த்தருடைய கிருபையினால் நாமத்தான் இருக்க போகிறோம். And that group of people who will be caught up alive, we are going to be part and parcel of that church. இந்த பூமியில் கடைசி சந்ததி நாமத்தான் இருக்க போகிறோம். On this earth, we are going to be the last generation. எனக்கு no funeral service. For me, no funeral service at all. கர்த்தருடைய கிருபையினால் சுத்தாங்கம் அடைந்து எடுத்துக்கொள்ளப்பட கூட்டத்துல காணப்பட போறன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து பாவமில்லாமல் காத்திடும் நமக்கு பரிசு வந்திடுவார். பாவமில்லாமல் காத்திடும் நமக்கு பரிசு வந்திடுவார். இயேசுவுக்காக ஈகத்தின் இன்ப சுகங்களை வெறுத்தே. இயேசுவுக்காக ஈகத்தின் இன்ப சுகங்களை வெறுத்தே. சிலுவை சுமந்த சுத்தருக்காக சீக்கிரம் தோன்றிடுவார். சிலுவை சுமந்த சுத்தருக்காக சீக்கிரம் தோன்றிடுவார். பரிசுத்தமாக மற்றொரு ஒன்றாய் மறந்து வந்திடுவீர். பரிசுத்தமாக பட்டோரை ஒன்றாய்
ராஜாவாய் இயேசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் நாள். ராஜாவாய் இயேசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் நாள். மேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் மேகமாய் மேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் கத்தருக்குள்ளே நித்திரையானோர் காகலம் தோணிக்கவே. கத்தருக்குள்ளே நித்திரையானோர் காகலம் தோணிக்கவே. கண்ணிமை பொழுது கல்லறையில் நின்று வல்லமையாய் கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார். கத்தருக்குள்ளே நித்திரையானோர் காகலம் தோணிக்கவே. கத்தருக்குள்ளே நித்திரையானோர் காகலம் தோணிக்கவே. கண்ணிமை பொழுது கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார். கண்ணிமை பொழுது கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார். பரிசுத்தமாக்க மற்றொரு உந்தாய் பறந்து வந்திடுவே. பரிசுத்தமாக்க மற்றொரு உந்தாய் பறந்து வந்திடுவே. பாவமில்லாமலே காத்திடும் நமக்காய் பரிசு வந்திடுவார். பாவமில்லாமலே காத்திடும் நமக்காய் பரநேசு வந்திடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. to the holy name of the Lord. நாம் அந்த சுத்தாங்கத்தை அடைவோமானால் If we will obtain that purity, இனி இந்த பூமிக்கு சம்பவிக்க போகிற ரெண்டு கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். and then we will flee from the two types of wrath which are going to descend upon this earth. இந்த கோபம் இந்த பூமியிலே உண்டாகும் போது நாம் இந்த பூமியிலே இருக்க மாட்டோம். That wrath is confronting this earth, we will not be remaining alive in this world. தேவனுடைய ஜனங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பூமியை காலி செய்ய வேண்டிய நேரம் சீக்கிரத்தில் வந்து விட்டது. I want to repeat it again. Yeah, the time for the people of God to vacate this earth is at hand. உலகத்துக்கு பின்னால், பாவத்துக்கு பின்னால், பணத்துக்கு பின்னால், மாம்ச இச்சைக்கு பின்னால், மனுஷனுடைய அன்புக்கு பின்னால் போக வேண்டிய நேரம் இது அல்ல. This is not the hour, this is not the time when we have to go behind the love of a man, behind the lust of the flesh, behind this world for earthly gain. நண்பனே, நீ இதுவரைக்கும் போய் கொண்டிருந்திருக்கலாம். And friend, you might have been going after that till this day. இதோ உன்னை நோக்கி தேவனுடைய செய்தி வருகிறது. And see towards you, நீ the word of God is அதை coming. நிறுத்திவிடு. You stop that. இதோ கர்த்தரை நோக்கி சுத்தாங்கம் அடையும்படியாக அவரை நோக்கி கூப்பிடு. Yeah, that you cry unto the Lord that you may obtain that purity. ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் கண்ணீர் விடுங்கள். For only one thing you shed your tears. ஆண்டவரே, நான் அந்த சுத்தாங்கத்தை அடைய வேண்டும். Oh Lord, I want that purity. வேற எதுக்குமே ஜெபிக்காதீங்க. We do not pray for anything. பாஸ்டர் டி சொல்றார், காலையில எழும்பி பிரஷ் எடுத்து பல்லுல வைக்கிறதுக்கு முன்னால எழும்புனோன்னு முதலாவது சொல்லணுமா, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தினால என்ன நிரப்புன்னு சொல்லணுமா. And Pastor T, you used to say right at the time early in the morning when you get out of the bed and to take that brush to wash your cleanse your teeth, you must say, Lord, fill me with your purity. டிவி எல்லாம் வெறுத்து விடுங்கள். And forsake, deny all சினிமா டிவி uncleanness. எல்லாம் வீசி எறியுங்கள். And TV, that is cinema, throw away. பாஸ்டர் அருள் தான் சொல்லுவார், வீட்ல டிவி வச்சிருக்கிறவங்க வலு சர்ப்பத்துக்கு பால் ஊத்தி வளர்க்கறாங்கன்னு சொல்லுவார். And Pastor Aljas used to say, if you are holding that TV in your home, you are feeding that asp with that milk. சினிமாவும் டிவியும் வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருவாயானால் நீ சுத்தாங்கத்தை அடைய முடியாது. If you are looking at that TV program and that cinema, then you will never obtain that purity. வலு சர்ப்பத்தை வீட்ல வைத்து பால் ஊத்தி வளர்க்காதீர்கள். And do not never feed that dragon by pouring milk upon that. கர்த்தர் ஒரு நாள் உன்னிடத்தில் கேட்பார், One day the Lord will ask you, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடையாமல் இருப்பாய்? how long will it be that you obtain that purity? என் கோபம் உன்மேல் மூளும் என்று சொல்லிவிடுவார். And he will say, my wrath is kindled upon you. பரிசுத்தத்தை கர்த்தருடைய கிருபையினால் நானும் நீங்களும் தேடுவோமாக. And you and I, by the grace of the Lord, let us seek after that holiness. என்னுடைய சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, Oh
my brother, oh my sister, as you are hearing my voice, சுத்தாங்கம் அடைவாயாக. that you must attain that purity. இதுவரைக்கும் நீ எப்படி இருந்திருக்கலாம்? You might have been a different person till this இன்று day. இரவு தீர்மானம் பண்ணுங்கள். But tonight you take a decision. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டிய எத்தனை பேர் தீர்மானம் பண்ண How போகிறீர்கள்? many of you are going to take a decision and ask, oh Lord, help me? ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டிய எத்தனை பேர் கேட்க போறீர்கள்? How many of you are you going to pray, oh Lord, enable me? உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்களானால் If you will seek the Lord with all your heart, கர்த்தர் உங்களுக்கு உதவி the செய்வார். Lord will help you. சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் ஒரு சத்தம் கேட்கும். And very soon, in the mid-air, we will hear a voice. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோடு கூட்டுங்கள். Gather unto me, my saints, who have made a covenant with a sacrifice. வாசிங்க. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோடு கூட்டுங்கள். Gather unto me, my saints, who have made a covenant with a sacrifice. இந்த பரிசுத்தவான்கள் என்கிற இந்த வார்த்தைக்கு And what is the meaning of this word saints? அநேகர் நினைக்கிறாங்க இந்த வெள்ளை Dress போட்டவங்க தான் பரிசுத்தவான்கள். And many people have a wrong assumption. People clad in white garment are holy and saintly. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே ஹசீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And this word saint mentioned in this particular place in Hebrew word, it is hasir. ஹசீட் என்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், What is the meaning, interpretation for this word hasir? வேறு விரிக்கப்பட்டு பொதிந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். And the people who had been separated, who are hidden and preserved. மறுபடியும் சொல்லுகிறேன், I want to repeat. இந்த பரிசுத்தவான்கள் என்கிற இந்த வார்த்தைக்கு And for this word saints, எபிரேய பாஷையிலே ஹசீட் என்று in சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrew tongue, it is a hasir. இந்த ஹசீட் என்கிற வார்த்தை வேறு விரிக்கப்பட்டு பொதிந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். And the meaning of this is people who have been separated, who are hidden and who are preserved. எங்களுடைய சுவிசேஷம் சத்தியம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்தும் சிற்றின்பத்திலிருந்தும் அவனை வேறு விரித்து கொண்டு வரும்படியாக. And our gospel is just to separate a person, deliver a person from sin and the lust of the flesh. எல்லா அசுத்தத்திலிருந்து அவன் வேறு விரிக்கப்பட்டு And பொதிந்து பாதுகாக்கப்பட வேண்டும். he is separated from all the uncleanness and the filthiness. He is hidden and he is preserved safely. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு விரிக்கப்பட்டிருக்கிறார்கள். And today we see many of the children of God having been separated. இந்த இடத்துல அநேகர் உண்டு. And we have got many people. ஒரு காலத்திலே உளையான சேற்றுக்குள் கிடந்தவர்கள். Once upon a time they were there hidden in that miry clay. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவளை வேறு விரித்திருக்கிறார். And the Lord had separated and delivered them from out of all இந்த there. வேறு விரிக்கப்பட்டவர்கள் பொதிந்து பாதுகாக்கப்பட வேண்டும். And this separated group of people must be hidden safely and வெகு preserved. சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் ஒரு சத்தம் கேட்கும். Very soon a voice will be heard in that mid heaven. யார் இந்த சத்தத்தை துணிக்க Who பண்ணுவார்கள்? is going to make this voice to be heard? தேவதூதர்கள் அல்ல, It is not the angels of God. மகிமையான கர்த்தர் மத்திய ஆகாயத்திலிருந்து சிங்கத்தை போல கர்ச்சிப்பார். And that glorious God right in that mid heaven, he will be roaring like a lion. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோடு கூட்டுங்கள். Gather unto me my saints who have made a covenant with me by a sacrifice. மத்திய ஆகாயத்தில் இந்த சத்தம் துணிக்க போகிறது. In that mid heaven a voice is going to be heard. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you have that intention to hear this voice? அந்த சத்தம் எனக்கு கேட்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you have got that thirst that I want to hear that voice? அவங்க மாத்திரம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். And let us say hallelujah. மூன்று அலையிலே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேறு விரிக்கப்பட்டு பொதிந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். And the people who have been preserved by being separated and who are hidden safely. அவர்கள் சீக்கிரத்தில் தம்மோடு கூட்ட போகிறார். And very soon these people will be gathered to the Lord Jesus. வேறு வாட்டின் ஜீவியம் செய்யுங்கள். And do lead that life of வேறு separation. வாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்கள். Preserve that separated life. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். Do not put up a form and worldliness upon you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அடுத்தது இந்த தேவ கோபத்துக்கும் சாத்தானுடைய கோபத்துக்கும் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் And the next point, so that we may flee from the wrath of God and the wrath of the devil.
ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற வேண்டும். Then we must become the victorious male child. ஒரு மேன்மையான ஒரு ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும். In other words, we must lead an excellent victorious life. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது If you read the entire chapter 12 Revelation, முதல் 5 வசனம், first 5 verses, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்திரீ வானத்திலே ஒரு அடையாளம் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சந்திரன் மேல் நின்று கொண்டிருந்தால், சூரியனை அணிந்திருந்தால், அவருடைய தலையின் மேல் 12 நட்சத்திரங்கள் கிரீடம் இருந்தது என்று in சொல்லப்பட்டிருக்கிறது. the first 5 verses of chapter 12, we see a great wonder appeared in the heavenly places. A woman was there, and she was clothed with the sun, with the moon under her feet, and upon her head a crown of 12 stars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இந்த ஸ்திரீ என்று சொல்லுகிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய சபை. So who is that woman? That is the church of God which had been anointed by the Holy Spirit. இந்த 12 நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறது அப்போஸ்தலருடைய உபதேசங்களை காட்டுகிறது. And these 12 stars represent the doctrines, the teachings of the apostles. அந்த 12 நட்சத்திரங்கள் என்று சொல்லுவது அப்போஸ்தலர்களையும், அந்த கிரீடம் என்று சொல்லுவது உபதேசத்தையும், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை காட்டுகிறது. So that crown represents the doctrine, and these 12 stars represent the apostles. The teachings and the truths are revealed hereby. அந்த ஸ்திரீ பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக வருத்தப்பட்டு அழுகிறாள். And this woman was in great pain to be delivered of that man child. அவள் வருத்தப்பட்டு அலறுகிறாள். And now being in a great pain, she is crying. அவளுக்கு முன்பாக ஒரு வலு சர்ப்பம் நின்று கொண்டிருக்கிறது. Before her a great red dragon was standing. அந்த ஸ்திரீயை விழுங்கும்படியாக அல்ல, Not to devour that woman. எல்லாரும் நல்லா கவனிங்க. Please listen attentively. அந்த ஸ்திரீயை விழுங்கும்படியாக Not அல்ல, to devour that woman. அந்த ஸ்திரீ பெற்றெடுக்க போகிற ஆண் பிள்ளையை விழுங்கும்படியாக அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. And that dragon was standing before that woman to devour, to swallow that male child to be delivered. ஆனால் அவர் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார். Yes, she got begotten a man child. அந்த 5ஆம் வசனத்திலே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fifth verse says she brought forth a man child. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை. That man child who is to rule over all the nations with a rod of iron. அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. And that child, the man child, was caught up unto God, unto his throne. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறாரே, அவர் வெளிப்படும் போது எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஜெயங்கொண்ட சபையை காட்டுகிறது. And very soon the Lord is going to appear for the second time. At the time of the coming of the Lord, this church, this man child is going to be caught up because it was victorious. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை. And that man child which is to rule over all the nations of this world with a rod of iron. சபை ஒரு ஆண் பிள்ளையை ஜெய ஜீவியத்தை பெற்றெடுக்கும்படியாக பிரசவ வேதனைப்பட வேண்டிய காலம் தான் இந்த காலம். And this is the time, this is the hour when that church should be in great pain to be delivered of that man child. அவளுக்கு முன்னால ஒரு வலு சர்ப்பம் நிற்கிறது. But before that woman, a dragon was standing. அந்த வலு சர்ப்பம் எப்படி நிக்குது? And you know how that dragon was standing? அந்த வலு சர்ப்பம் அப்படியே எப்ப விழுங்கலாம் இப்படியே நிக்குது. And that dragon with its wide open mouth is now bellowing when to devour that man child. இந்த வலு சர்ப்பம் எத்தனை வருடங்களா நிற்கிறது? என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த பூமியில ஊற்றப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டு உன்னதத்துல சபை வைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வலு சர்ப்பம் நின்று கொண்டே 2000 வருடங்களாக நின்று கொண்டே இருக்கிறது. How long is it that this red dragon is standing there? Right on that day when that anointing was poured upon the children of God, right upon that day the church was established on this earth. Till this day 2000 years this dragon is there waiting. ஒரு நாள் 2 நாள் அல்ல, என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த பூமியில் ஊற்றப்பட்டு சபை உன்னதத்தில் வைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக அந்த வலு சர்ப்பமானது சபையை விழுங்கும்படியாக, சபை பெற்றெடுக்கிற ஆண் பிள்ளையை விழுங்கும்படியாக ஆவலாய் காத்துக்கொண்டு இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. Not for just one day or 2 days, for about 2000 years, right from the time the anointing was poured upon the people of God, right at the time when the church was seated in the heavenly places with Jesus, this dragon is waiting to swallow that man child. ஒரு முறை ஒரு ஊழியர் இதை தரிசனத்தில் கண்டு சொன்னார். One time one servant of God had a vision and he told, 7 தலை 10 கொம்பு and 7 heads and 10 horns. அப்படியே நிக்குது.
And it was standing there, அவளா நிக்குது gasping. It was standing அந்த there ஆண் பிள்ளையை விழுங்கும்படியாக, to swallow that man child. சபையை விழுங்கும்படியாக அல்ல, Not to devour that church, ஜெய ஜீவியத்தை விழுங்கும்படியாக. to devour that victorious life. யார் யாரெல்லாம் ஜெய ஜீவியத்துக்காக போராடி பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை விழுங்கும்படியாக. And just to swallow those people who are laboring hard day and night for that victorious living. அவளுக்கு முன்பாக ஆவலாய் நின்று கொண்டிருக்கிறது. And with the eagerness that the dragon is standing before these people. அந்த பிள்ளையை தமிழ்ல பட்சித்து போடும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in Tamil, to destroy, to eat away that child. கன்சியூம், பட்சித்து போடும்படியாக, to consume that child. அழிக்கும்படியாக அல்ல, பட்சித்து போடும்படியாக. And just to consume it, not to destroy it. என்னுடைய சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, Oh brother and sister, listening to my voice. ஒரு ஜெய ஜீவியத்தை செய்ய நீ வாஞ்சித்து பிரயாசப்படும் போது உன்னுடைய ஜெய ஜீவியத்தை பட்சித்து போடும்படியாக அந்த வலு சர்ப்பம் உனக்கு முன்பாக நிற்கும். ஆனால் பயப்படவே வேண்டாம். That dragon will be standing before you as you are laboring day and night for a holy and for a victorious life. But don't be afraid. அந்த வலு சர்ப்பம் நின்னாலும் இந்த ஸ்திரீ அவாட்ட நிக்கிறா. Even though that dragon was there with a wide open mouth and bellowing, this woman was just there standing. காரணம் அவள் சந்திரன் மேல் நிற்கிறாள். Because the reason is she was standing upon இந்த the moon. சந்திரன் என்று சொல்வது கிருபையை And காட்டுகிறது. this moon represents the grace of God. ஆனால் கிருபையின் மேல் நின்று கொண்டு தேவநீதியை தரித்துக் கொண்டு அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற வேண்டும். But standing upon the grace of God, putting or being robed with the righteousness of God, keeping the truth and the doctrines of the apostles, we must be transformed as the victorious man child. ஒரு மேன்மையான ஜெய ஜீவியத்தை வாஞ்சியுங்கள். And to desire, covet after an excellent holy life. சபை கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது இல்லை. The church is not going to be caught up in the coming of the Lord. ஜெயங்கொண்ட சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. Only that a victorious church is to be raptured. அந்த ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படவில்லை. That a woman was not caught up. அந்த ஸ்திரீ கைவிடப்பட்டு பூமிக்கு அவள் தள்ளப்பட்டாள். And that a woman was left behind and she was cast down on the earth. ஆனால் அந்த ஸ்திரீ பெற்றெடுத்த ஆண் பிள்ளை அந்த ஜெயங்கொண்ட சபை, But yet that victorious church, that man child begotten by that woman, சிந்தையிலே ஜெயம் பெற்றவர்கள், and the people who were victorious in your thoughts, உலகத்தையும் மாம்சத்தையும் மாம்சத்தினுடைய இச்சைகளையும் மாம்ச சிந்தைகளையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஜெயித்தவர்கள். and those people who had got that victory over the lust of the flesh, lust of the eyes, and the evil thoughts and imaginations. இந்த ஜெயங்கொண்டவர்கள் தேவனுடைய சமூகத்துக்குள் பறந்து போவார்கள். And this victorious group of people will fly away to the presence of God. எத்தனை பேர் ஜெய ஜீவியத்தை How வாஞ்சிக்கிறீர்கள்? many of you covet after that victorious life? எத்தனை பேர் ஜெய ஜீவியம் எனக்கு வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? And how many of you have the desire, I want to have that victorious எத்தனை life? பேருக்கு ஜெய ஜீவியம் வேண்டும்? How many of you need that victorious life? அவங்க மாத்திரம் 3 நாளிலே சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றிலிருந்து கண்ணீரோடு அதை தேடுங்கள். And right from today, ask the Lord with tears. ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக இயேசு வரப்போகிறது இல்லை. Jesus is not going to come for the second time for the saved people. ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவர்களுக்காக மாத்திரமல்ல, And not for those people who have been baptized and anointed. ஜெயங்கொண்டவர்கள், And the people who have been victorious. எனவேதான் நம்ம ஆங்கில இது மலையாள பாட்டுல பாடணும். And just now we sang that Malayalam song. ஜெயாலிகளே தன் கூடு சேர்க்கும் அவர் காந்தனோடென்னும் வாழோ, ஜெயாலிகளே தன் கூடு சேர்க்கும் அவர் காந்த மெய்யாகவே நான் அந்த ஜெயாலிகள் கூட்டத்தில் அவர் காந்தனோடு இந்த மணவாளனோடு சேர்ந்து வாழ போகிறார்களே, அந்த கூட்டத்தில் நானும் காணப்பட வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவங்க எங்களோடு சேர்ந்து அந்த பாட்டை If பாடுங்க. we have got that real genuine thirst that with that souls beloved, these people who are victorious will be there. I want to be seen in that group. If you have the desire, you sing. வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம். Do not be deceived. ஜெயங்கொண்ட சபையை சேர்க்க மணவாளன் வருகிறார். And that bridegroom is coming to gather the victorious church. மெய்யாகவே வாஞ்சிக்கிறவங்க அந்த கூட்டத்தில் காணப்பட விரும்புறங்க கிருபையின் மேல் நின்று கொண்ட விசுவாசத்தோடு இதை பாடுங்கள். And stand upon the grace, sing with faith. If you have that desire to be caught up there. ஜெயாலிகளே தன் கோடே சேர்க்கும் அவர் காந்தனோடென்னும் வாழோ, ஜெயாலிகளே தன் கோடே சேர்க்கும் அவர் காந்தனோடென்னும் வாழோ, ஜெயாலிகளே தன் கோடே சேர்க்கும் அவர் காந்தனோடென்னும் வாழோ, ஜெயாலிகளே தன்
உலகத்தால் மாம்சத்தால் கரைபடாத ஒரு ஜீவியத்தை கிருபையினால் வாஞ்சித்து கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் கேட்டு நமக்கு அதை சுதந்திரமாக்கிக் கொள்வோமாக. And with tears let us cry unto the Lord, sincerely covet after that life which is not defiled by the flesh, by the world, by the devil, and ask for that and receive it. அவருடைய கிருபையினால் முடியும். And by his grace it is அவருடைய possible. கிருபை நம்மை ஜெயலிகளாக மாற்றும். Yeah, by the grace of God we will be victorious. எல்லாரும் அந்த கிருபையின் மேல் நின்று கொள்ளுங்கள். And all of you stand upon the grace of God. இரவும் பகலும் கண்ணீரோடு அந்த ஜெய ஜீவியத்தை கர்த்தரிடத்தில் கேட்போமாக. And let us ask night and day with tears for that victorious life. சபை கர்த்தருடைய வருகையில் போவதில்லை, ஜெயங்கொண்ட சபை தான் போகிறது. And the church is not to be raptured, but that victorious child will be caught up. நிறைய தரிசனங்கள் நிறைய வெளிப்படுத்தல்கள் உண்டு, சொல்வதற்கு சமயம் இல்லை. I have got so much of revelation, so many visions, but I don't have sufficient time to tell on that. 2 வாரத்துக்கு முன்னால எங்களுடைய சென்டர்ல ஒரு சபையில ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்தது. And in our center, in a particular church, 2 weeks before, we had a special fasting prayer. திங்கட்கிழமை காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அந்த ஜெபம். On Monday, but it started by 9 o'clock in the morning and evening by 4 o'clock it finished. ஒரே ஒரு பாயிண்ட்க்கு தான் ஜெபம். And that entire prayer rested upon only one point. அந்த பாஸ்டர் வந்து எல்டர்ஸ் பிரேயர்ல சாட்சி கொடுத்தார். And that pastor came and testified in that elders prayer. ஆண்டவரே உம்முடைய வருகை மிக மிக சமீபமாயிற்று. Oh God, your coming is so close. நாட்களை எண்ணும்படிக்கு எங்களை ஞான இருதயம் உள்ளவர்களாக மாற்றும். And make our hearts wise that we may number our days. இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு எண்ணக்கூடிய ஒரு ஞான இருதயம் எங்களுக்கு தாரும். உம்முடைய வருகை மிகவும் சமீபமாயிற்று என்று ஒரே ஒரு காரியத்துக்காக தான் அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்ததா. And that fasting prayer was conducted with only one purpose. The day is near, and therefore Lord give us a wise heart to count the number of days for that day to come. கிட்டத்தட்ட 10 தீர்க்க தரிசனத்துக்கு மேல் வந்தது என்று சொன்னார். And almost 10 prophecies came towards that point. நிறைய பேர் தரிசனங்களை பார்த்து உபவாச ஜெபத்தில் சாட்சி சொன்னார்கள், ஞாயிறு ஆராதனை சாட்சி சொன்னார்கள். Many people had visions, they testified in that fasting prayer and also in that next Sunday morning service. வருகை பற்றி பயங்கரமான தீர்க்க தரிசனங்கள் வந்தது என்று அவர் சொன்னார். Yeah, the pastor said terrific prophecies came, very effectual regarding the coming of the Lord. அப்பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் சபையில் உள்ள ஒரு பாஸ்டருடைய மனைவி, அவர் இங்கே உள்ளவர், அவருடைய மனைவி ஆஸ்திரேலியா சேர்ந்தவங்க, அந்த சகோதரி அந்த ஜெபத்துக்கு வந்திருந்தார்களாம். And that one wife of that independent pastor, she also attended this fasting prayer. அவர்கள் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள். And she is a native of Australia. அவர்கள் பயங்கரமான ஒரு சில தரிசனங்களை கண்டு அவர்கள் சாட்சி கொடுத்தார்களாம். And she also had very effective visions and she also testified. பயங்கரமான ஒரு மகிமை வெளிச்சம் அவங்களை அப்படியே இழுத்துக்கிட்டு போகுதாம் அப்படியே முன்னால. A dazzling bright light before her was pulling her along. ஆனா அவர்களுக்கு பின்னால ஒரு பயங்கரமான ஒரு காரிருள் அப்படியே பின்தொடர்ந்து வந்து அவங்களை இழுக்க முடியா பிரயாசப்படுதாம். But at the same time utter darkness was trying to pull her back. அந்த தரிசனத்துல ஒரு காலை எடுத்து வச்சு இன்னொரு காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த மகிமையை நோக்கி போகிறதுக்கு முன்னால அந்த காரிருள் அப்படியே இழுக்கிறதா. And before she could place one step before towards that glory before her, see this utter darkness and the force of that darkness is pulling her back. ஒரு பயங்கரமான காரிருள் வர போகிறது. A terrible darkness is going to dawn upon this earth. இந்த சாத்தானுடைய கோபம் ஏன் எழும்புகிறது? And why the wrath of the devil is going to come upon us? அந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முழுவதும் படித்து பார்க்கும்போது அந்த 12ஆம் வசனத்திலே அவன் தள்ளப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் கொண்டு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு இறங்கி வருகிறான். And in that chapter 12 verse 12 we see that the devil has got only a short time before him. He was wrathful and he is coming down upon the earth to fight against the children of God. இப்ப சாத்தானுடைய ஹெட் குவார்ட்டர் மேல தான் இருக்கு. But now the headquarters of the devil is above, உன்னதத்துல இருக்குது, in the heavenly places. ஆனால் கர்த்தருடைய வருகையின் போது மிகாவேல் தூதன் வெட்டி அவனை பூமியிலே தள்ளுவான். But at the rapture the Lord God will first of all cast him down. இந்த சாத்தானுடைய கோபம் மிகுந்த கோபத்தோடு எழும்பி வருகிறதற்கு காரணம், ஐயோ 2000 வருடங்களாக நான் காத்திருந்தேனே, என்னுடைய வாஞ்சை நிறைவேறவில்லை என்று சொல்லி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதை கண்டபோது, தான் தோற்கடிக்கப்பட்டதை கண்டபோது மிகுந்த கோபம் கொண்டு பூமியிலே இறங்கி வருகிறான். And that devil, that Satan will be exceedingly wrathful because for 2000 years I have waited, now I have got defeated, the
church has been cut up. ஐயோ ஜெயங்கொண்ட சபை போய்விட்டதே. Oh, that victorious church has gone 2000 வருடங்களாக பிரயாசப்பட்டேனே. I labored for 2000 years. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு தான் தோற்கடிக்கப்பட்டதை கண்டபோது மிகுந்த கோபம் கொண்டு பூமியிலே இறங்கி வரப்போகிறார். He is going to come down upon this earth with great indignation and wrath because he saw he was defeated. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், இன்றைக்கே மனுஷன் இப்படி இருக்கிறான், ஆனால் அன்றைக்கு சாத்தான் முழு அதிகாரத்தோடு பூமியில இறங்கி வரும்போது மனுஷனெல்லாம் பிசாசா மாறிடுவான்னு சொன்னார். And one pastor said, see the condition of violence of a man when that devil is coming right down upon this earth, how fierce and brutish a man will be. ஒரு பக்கம் தேவ கோபம், மறுபக்கம் சாத்தானுடைய கோபம். So on one side the wrath of God, on the other side the wrath of the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இவைகளின் மத்தியிலே நாம் சிக்கிக்கொள்ள வேண்டாம். But we should not be trapped and caught in between these two. சாத்தான் மிகுந்த கோபம் கொண்டு இறங்க போகிறான். And with great indignation the Satan is going to come down. ஒரு பக்கம் தேவ கோபம் பற்றி எரிய போகிறது. And one side the wrath of God is going to be burning. அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். But before that the church will be cut up. எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புறீங்க? How many of you desire for the coming of the Lord? இன்றைக்கு தீர்மானம் பண்ணி அல்லேலூயா சொல்லுங்க. And today take a decision and say அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. மிகுந்த கோபம் கொண்டு இறங்க போகிறார். And with great wrath he is going to come down. கர்த்தருடைய கோபம் ஊற்றப்பட போகிறது. And the wrath of God is going to be poured upon the earth. ரெண்டுலயுமே நாம சிக்க கூடாது. And we should not be trapped under this. இந்த ரெண்டுக்குள்ளே நாம் சிக்க கூடாது. We should not be caught in between. இந்த காலத்திலே தேவனை கோபப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்தி ஜீவிப்போமாக. So let us please God. Let us not provoke the Lord and live our life here. கடந்த மார்ச் மாசம் ஜப்பானுக்கு நடந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், செய்தித்தாளில் வாசித்திருப்பீர்கள். Yeah, in the newspapers you would have read and also you would have heard that incident which took place in Japan during the last March. இந்த செஞ்சுரியில இப்படிப்பட்ட ஒரு அழிவு சம்பவிக்கவே இல்லை, இதுதான் பயங்கரமான அழிவு என்று சொல்லுகிறார்கள். And they say that in the whole of this century such a devastation never took place. ஒரு பட்டணத்தையே வாரிட்டு போயிடுச்சு. And it just carried away one entire city. ஒரு சிட்டியே காணும். One city was just missing. எர்த்குவேக் வந்தது, அடுத்து சுனாமி வந்து வாரிட்டு போயிடுச்சு. And the earthquake came, the tsunami followed, it just carried away the town. ஒரு சில மணி நேரத்துக்குள் பட்டணத்தையே காணோம். A few hours only passed by, the entire city was missing. இது ஒரு சாதாரண ஒரு ஆரம்பம் தான். And this is just a small beginning. ஆனால் இதை காட்டிலும் பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்க போகிறது. But more than this, terrific and serious incidents are going to come upon the earth. 1922ஆம் ஆண்டிலே ஜப்பான் தலைநகர் டோக்கியோலே இரவு 9 அடி நீளமுள்ள ஒரு பெரிய பட்டயம் வாள் அந்த ஜப்பானை நோக்கி காணப்பட்டதாம். In the year 1922, in that night time, a huge sword was descending upon Tokyo, the capital of Japan. அந்த பட்டயத்துக்கு பின்னால் 2 கண்கள், அக்கினிமயமான கண்கள் அந்த ஜப்பானை நோக்கி, அந்த தேசத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்ததாம். And behind this sword, 2 fiery eyes were pointedly looking at that country Japan. மத்திய ஆகாயத்திலே அது காணப்பட்டது. அநேகர் அதை அந்த வாகனத்தை நிறுத்தி அதை கண்டார்கள். And many people saw these things standing in that mid heaven. 1945ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். You know very well what happened during that year 1945. ஹிரோஷிமா நாகசாகி பட்டணமே இல்ல. And that Hiroshima Nagasaki were completely destroyed by the bomb. 23 ஆண்டுகள் ஆண்டவர் தருணம் கொடுத்தார். And the Lord gave time, duration 23 years. இப்பொழுது கர்த்தர் நமக்கு தருணத்தை தருகிறார். Yeah, right now the Lord is giving us that time. தருணங்களை தருகிறார். And the Lord is giving us opportunity. சிம்சோனுக்கு 3 தருணத்தை தந்தார். God gave opportunity to Samson 3 times. சாலமோனுக்கு 2 தருணத்தை தந்தார். And to Solomon God gave 2 opportunities. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 தருணத்தை தந்தார். To the people of Israel he gave 10 opportunities. ஆனால் அவர்கள் எல்லாரும் அதை தவறவிட்டார்கள். But yet those people missed those opportunities. சாலமோனுக்கு ஞானம் இருந்தது, அரண்மனையை கட்டினான், ஆலயத்தை கட்டினான், ஜீவியத்தின் பரிசுத்தத்தை கட்ட தவறிவிட்டான். And Solomon had a lot of wisdom, he could build the palace, he could build the temple, but he did not build his personal life. சிம்சோனுக்கு பெலன் இருந்தது, நிறைய பிடிச்சான், வாசல் பட்டணத்தினுடைய வாசலை பிடிக்கிட்டு போனான், 300 நிறைய பிடிச்சான், பெரிய பெரிய காரியத்தை செய்தான் தனக்கு இருந்த பலத்தை கொண்டு. ஆனால் தனக்கு இருந்த பலத்தை கொண்டு தன்னுடைய சொந்த ஜீவியத்தின் பரிசுத்தத்தை கட்ட தவறிவிட்டான். And Samson had a great strength, that he could catch 300 foxes, he could just destroy that huge house by pulling away that lintel and the doorpost, but by his strength he could not. இவர்கள் எல்லாரும் தவறவிட்டார்கள். All these people slipped the opportunity. கர்த்தர் நமக்கு தருணம் தருகிறார். God is giving us opportunity. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், நீ மனம் திரும்பும்படியாக நான் உனக்கு தவணை தந்தேன். And in the book of Revelation the Lord says,
I gave you the time for you to repent. இது ஒருவேளை உனக்கு எனக்கு இதுதான் கடைசி தருணமா இருக்கலாம். Probably this is the last time the Lord is giving you and me. பல தருணம் உனக்கு தந்திருக்கலாம். Yeah, he might have given you many opportunities many times. நான் எல்லாம் அப்படிதான் ஜீவிக்கிறேன், அது எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படி நினைக்க வேண்டாம். ஒருவேளை உனக்கு இதுதான் கடைசி தருணமாக இருக்கலாம். Don't be misled saying I lead a wicked life but nothing wrong had happened to me. Probably this is the last opportunity. இதுவே ஒருவேளை கடைசி தருணமாக இருக்கலாம். Probably this may be the last time for you. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு 10 தரம் மன்னிச்சார். And the Lord forgave Israel 10 times. 10 முறை என்னை பரீட்சை பார்த்தேன்னு சொல்றார். And 10 times the Lord said flee away. ஆனா மன்னிச்சிட்டாரு, ஆனா 1 2 3 4 ன்னு எண்ணி வச்சிருக்காரு. But the Lord really forgave 10 times but he is counting 1 2 3. ஆனா அதுக்குள்ள மனம் திரும்பிடுவானோ சுத்தாங்கம் அடைந்திடுவானோ என் பக்கம் வரமாட்டானோ ஜெயஜீவன் செய்ய மாட்டானோ தருணம் கொடுக்கிறார். ஒருவேளை இதுதான் கடைசி தருணமாக இருக்கலாம். And the Lord is counting one opportunity to the other opportunity. Will he not repent? Will he not come back to me? Will he not obtain that purity? Maybe this is the last occasion for you. இன்று இரவு நாம் மரித்தால் நம்முடைய நித்தியம் எங்கே? Supposing we were to die tonight, where will we spend our eternity? இன்று இரவு கர்த்தர் வருவானால் நம்முடைய நித்தியம் எங்கே? Supposing the Lord appears tonight, where will we spend our eternity? இந்த ஏஞ்சலிக்கா கண்ட தரிசனத்தில் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். And in that vision Angelica had, I want to tell you a few points on that. பாதாளத்தில் நிறைய அசுத்த ஆவிகள் இங்கும் இங்குமாக வேற தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்றை சுமந்து கொண்டு ஓடுகிறது. And in that heaven many of the in the hell many of the evil spirits are running swiftly here and there carrying some burden upon their head. அப்பொழுது ஏஞ்சலிக்கா ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். And Angelica looked at the Lord Jesus and asked him, ஆண்டவரே, என்ன இவர்கள் இவ்வளவு தீவிரமாக அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? My Lord, why these spirits are running swiftly here and there? ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? You know the reply the Lord gave? அவங்களுடைய டைம் முடிய போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. They know that the time is coming to a close. அதனால இவ்வளவு தீவிரமா கிரியை செஞ்சிட்டு இருக்காங்க. That is why they are working in haste. அப்பொழுது இவள் கேட்டால், ஆண்டவரே, அவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள், அது என்ன? And then she asked, what is this they are carrying? அதுதான் கன்னிகள். கன்னி ஸ்னேர். And that is the snare, the trap. கன்னிகளை சுமந்து கொண்டு போகிறார்கள். They are carrying that snare upon them. எங்க கொண்டு போறாள் கேட்டா? Where are they carrying? பூமிக்கு கொண்டு போகிறார்கள். They are carrying it to the earth. மனிதர்களை கண்ணியில சிக்க வைத்து இந்த நரகத்துக்கு கொண்டு வரும்படியாக. So that they may bring, they trap them in this snare and draw them into hell. இன்னும் என்னுடைய பிள்ளைகளை வஞ்சித்து இந்த கண்ணியில சிக்க வைத்து இந்த நரகத்துக்கு கொண்டு வரும்படியாக இந்த கன்னிகளை சுமந்து கொண்டு அவசரமாக கிரியை செய்கிறார்கள். And they are working so swiftly and hastily so that they may trap my people in these snares and drag them to hell. சாத்தானுக்கு தன்னுடைய நேரம் முடிய போகுது என்று தெரியும். Satan knows very well that his time is at a closing. நாமும் அதை விளங்கிக் கொள்வோமாக. Let us also understand that. சீக்கிரத்தில் இந்த பூமி குடிகாரனை போல தள்ளாட போகிறது. Very soon like a drunken man this whole world will be groping. ஏசாயா 24 அதிகாரம் 20 வசனம் வாசிக்கும்போது, In Isaiah 24th chapter 20, பூமியானது ஒரு குடிகாரனை போல தள்ளாட போகிறது. ஆங்கிலத்துல earth ன்னு தான் சொல்லி, தமிழ்ல தேசம், இங்கிலீஷ்ல பூமி. And the earth is going to grope like a drunken man. வெறித்தவனை போல தள்ளாட போகிறது. And it is going to tremble and grope, stumble like a drunken man. விஞ்ஞானிகள் சொல்லுகிறது என்ன? The scientists tell, இந்த உலகம் அது இந்த இத்தனை வருஷத்துக்குள்ள இது ரிவர்ஸ்ல வந்திருக்கணும், இன்னும் ரிவர்ஸ்ல சுத்தாம இருக்குதுன்னு சொல்றாங்க. And they say this present world must rotate in that reverse way. We do not know why it is getting delayed so far. சீக்கிரத்தில் இந்த பூமி வெறித்தவனை போல குடிகாரனை போல தள்ளாட போகிறது. Very soon like a drunkard this earth is going to bumble and tremble. பயங்கர பூமி எதிர்ச்சிகள் உண்டாக போகிறது. Terrific earthquakes are going to come. பயங்கரமான சுனாமி உண்டாக போகிறது. Terrific tsunamis are going to strike the world. ஒரு சென்டர் பாஸ் சமீபத்தில் என்ன சொன்னார்? இந்த உலகத்துக்கு இனி கெட்ட காலம் தான் சொன்னார். And our center pastor told very recently only the evil days are ahead for this world. நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. And let us all cry unto our Lord. நமக்கு விரோதமாக இருக்கிற வல்லமைகளை கர்த்தர் பழி வாங்குவாராக. And let the Lord take vengeance upon the evil forces. இதுவரைக்கும் பல வல்லமைகளை நம்மை கெடுத்து வஞ்சித்து இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்மை வஞ்சித்து வைத்து இருக்கலாம். Yeah, till this day the power of that dragon had been deceiving us. நாம் இந்த கூட்டத்தினுடைய முடிவின் பகுதிக்கு வந்திருக்கிறோம். And we have come to the close of this meeting. இப்பொழுது கர்த்தர் பழி வாங்க போகிறார். And now the Lord is going to take vengeance upon us. கர்த்தருடைய வார்த்தையாக அறிவிக்கிறேன். I want to tell you the word of God. எரேமியா 51 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கும்போது, Jeremiah chapter 51 verse 11, அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். let us wind up our message with அந்த this verse. கடைசி பகுதி மாத்திரம் வாசிங்க. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. இது கர்த்தர் வாங்கும் பழி,
தம்முடைய ஆலயத்துக்காக ஆண்டவர் வாங்குற பலி. And this is the vengeance that the Lord will ask for the sake of his temple. எழுத்துக்குரிய தேவனுடைய ஆலயத்தை அழித்த அந்த பாபிலோன் தேசத்தை கர்த்தர் பழி வாங்கினார். And the Lord took vengeance upon that Babylon literally because it had swallowed up his country. எத்தனை சந்தர்ப்பத்தில் சத்துருடைய வல்லமைகள் நம்மை வஞ்சித்து ஏமாற்றி நம்மை அழித்து வைத்தது. And many times the evil powers have been deceiving you and they have been corrupting and destroying you. இப்பொழுது கர்த்தர் அந்த வல்லமைகளை பழி வாங்க And போகிறார். now the Lord is going to take vengeance upon those. இதுவரைக்கும் பல வல்லமைகள் உன்னை வஞ்சித்து வைத்திருக்கலாம். And till this hour many evil forces might have been carrying you away. இதோ கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. See, the word of the Lord is coming to you. நம்முடைய முழங்கால்களை முடக்குவோமாக. Let us bend our knee. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. இப்பொழுது கர்த்தர் பழி வாங்க போகிறார். And now the Lord is going to take vengeance. உனக்கு ஜெய ஜீவியத்தை கொடுக்க போகிறார். To give you that நம்முடைய victorious life. ஜீவியத்தை அழித்த அந்த சத்துருவை கர்த்தர் பழி வாங்க The போகிறார். Lord is going to take vengeance upon that evil force which destroyed your life. அதை விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடுங்கள். And if people believe it, close your eyes. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. And again the word of the Lord is coming straight to you. இது கர்த்தர் வாங்கும் பழி. And this is the vengeance of the Lord. தம்முடைய ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. This is the vengeance because of the temple of the Lord. நீ கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்தபடியினால் Because you sought the presence of the Lord. இப்பொழுது கர்த்தர் உன்னை பழி வாங்க மாட்டார். The Lord will not take vengeance upon you. கர்த்தர் உன்னை பழி வாங்க He மாட்டார். will not take vengeance upon நீ you. தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்து வந்தபடியினால் Because you coveted after the presence of the Lord and you உன்னை came. வஞ்சித்த வல்லமைகளை கர்த்தர் இப்பொழுது பழி வாங்க போகிறார். And the Lord is going to take vengeance upon the evil forces which have been destroying you. உருவின பட்டயத்தோடு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். With a drawn out sword, the Lord had come in. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? இதோ உருவின பட்டயத்தோடு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். Yeah, the Lord has come down in our midst with a drawn out sword. உன்னை பழி வாங்கும்படியாக அல்ல, Not to destroy you, உனக்கு இரக்கம் செய்யும்படியாக, to show you mercy. உன்னை ஜெயமுள்ளவனாய் மாற்றும்படியாக, So that you may be converted as a man of God. உன்னை பலவீனப்படுத்தி உன்னை தோல்விக்குள்ள கொண்டு போன அந்த சாத்தானை அவர் பழி வாங்கும்படியாக, So that he may take vengeance upon that Satan who had made you infirm and drawn you towards a failure. இந்த மைதானத்துக்குள் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். This ground the Lord had descended உனக்கு விரோதமாக, against you, உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, against your family, உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக against your children, கிரியை செய்த சத்துருடைய வல்லமைகளை and those evil powers working. கர்த்தர் இப்பொழுது பழி வாங்க போகிறார். So the Lord is going to take நீங்கள் அதை vengeance. விசுவாசிக்கிறீர்களா? You believe it? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Then cry unto the Lord. கர்த்தர் உருவின பட்டயத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். The drawn out sword, the Lord is moving about. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Looking at you, the Lord is என் saying, மகனே, என் மகளே, oh my son, my எத்தனையோ son. பலவீனங்கள் தோல்விகள் உனக்குள்ள இருந்தது. Yeah, many types of defeats were there in you. ஆனால் இதுவரைக்கும் நான் உன்னை சாத்தானுடைய கையில விற்று போடவில்லை. But till this day, I did not sell away into the hand of the devil. நான் உன்னை சாத்தானுடைய கையில விற்று போடவில்லை. I did not leave you into the hand of the நான் devil. உன்னை சாத்தானுடைய கையில விற்று போடவில்லை. I did not leave you into the hand of the கர்த்தர் devil. உனக்கு இரக்கம் செய்திருக்கிறார். The Lord has shown you mercy. இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Now cry unto the Lord. இது முக்கியமான நேரம். The most important. இது உன் சத்துருவை கர்த்தர் பழி வாங்குகிற நேரம். This is the time when the Lord will take vengeance upon that devil. சத்துருவை கர்த்தர் பழி வாங்குகிற நேரம். Upon that enemy, the Lord will take உரத்த vengeance. சத்தத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. Cry aloud unto the Lord and call upon him. நமக்காக ஜீவனை தந்த கர்த்தர் வல்லமையோடு இறங்கி வந்திருக்கிறார். That the Lord who gave his very life for us has come among us. வல்லமையோடு அதிகாரத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். With the power and authority he has come. தன்னுடைய சுதந்திரத்தை தேடி வந்திருக்கிறார். He has come in search of his inheritance. ஓ, என்னுடைய சுதந்திரம் எங்கே? Where is my inheritance? ஓ, என்னுடைய சுதந்திரம் எங்கே? Where is my inheritance? நான் ஜீவனை கொடுத்து மீட்ட என் ஜனங்கள் எங்கே? And where are my people who for whom I gave my தன்னுடைய life? சுதந்திரத்தை உன்னை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். Seeking for his inheritance, seeking you. நீ He has அவரை come. நோக்கி கூப்பிடுவாயானால் We will call upon him. உன் சத்துருவை அவர் பழி வாங்குவார். And then he will take vengeance upon your இதோ enemy. சத்துருடைய தலையை அவர் நசுக்குவார். And he will bruise the head of the உன்னை devil. தூக்கி எடுப்பார். He will lift you up. உன்னை தூக்கி எடுப்பார். And he will lift you up. உயர்ந்த கண்மணியில் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். The Lord will place you upon வல்லமையோடு அதிகாரத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். that the power and authority the Lord இதோ Jesus. சத்துருக்கள் வெட்டுண்டு விழுகிறார்கள். And the enemy is scattered. இயேசுவின் இரத்தத்தை விசுவாசத்தினால் தெளிக்கிறோம். And the Lord is sprinkling the blood of Jesus. நீ with the கர்த்தருக்கு சொந்தம். You belong to the Lord. நீ கர்த்தருக்கு சொந்தம். You are Lord's own. உன்னை தொட எந்த வல்லமைக்கு அதிகாரம் இல்லை. No power has authority to touch you. நீ உரத்த சத்தத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. Cry aloud unto the Lord. இது பெரிய அக்கினி அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. Fiery anointing is going to come upon உன்னுடைய us. சத்துருக்களை சுட்டெரிக்கிற அக்கினி. And that fire which will devour your உன்னுடைய enemy. சத்துருவை பழி வாங்குகிற அக்கினி. And that fire which will take vengeance
vengeance upon your enemy. இதுவரைக்கும் நீ தோற்று போயிருந்திருக்கலாம். And so maybe you got it இதுவரைக்கும் நீ defeated. பலவீனப்பட்டிருக்கலாம். This day you are weak இதோ கர்த்தருடைய சத்துருவை பழி வாங்குகிறார். but now the Lord is taking vengeance upon your enemy. சுதந்திரத்தை தேடி வந்திருக்கிறார். And he has come here to meet you. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Cry unto the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Call unto the Lord. அவர் சத்துருவை பழி வாங்கி Yeah, he will take vengeance upon that நம்மை enemy. அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். He will gather us into his kingdom. நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் உண்மையிலவர். Oh, our Lord is faithful to give us the இதோ victory. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. Heaven is open. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. Heaven is open now. தேவனுடைய அபிஷேகத்தின் அக்கினி நம்முடைய மேல் இறங்கி வருகிறது. The anointing of the Lord is coming upon us. உரத்த சத்தத்தோடு கூப்பிடுங்கள். Cry aloud unto the Lord. உரத்த சத்தத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். The loud voice. கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. The hand of the Lord is coming upon us. உன்னுடைய சத்துருவை அவர் பழி வாங்கி கொண்டே இருக்கிறார். Right now the Lord is taking vengeance upon அவர் the உன்னை enemy. வீசி எறிய மாட்டார். He will not throw you நீ away. அவரை நோக்கி கூப்பிடுவாயானால், If people call upon him, கண்ணீரோடு அவரை தேடுவாயானால், he will seek him with tears. அவர் உன்னை தூக்கி எடுப்பார். He will lift you up. உன் சத்துருவை பழி He வாங்குவார். will take vengeance upon your உன்னை கொண்டு enemy. போய் மகிமையிலே சேர்ப்பார். And he will take you into heaven in his glory. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். May the Lord help us. ஜெயமெடுத்தோரான் பகவான் சேர்த்திட தேவ சிங்காசனத்தில் ஜெயமெடுத்தோரான் பகவான் சேர்த்திட தேவ சிங்காசனத்தில் கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே வர விசுவாசத்தில் இதை நோக்கிடுவோம். கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே வர விசுவாசத்தில் இதை நோக்கிடுவோம். காணீர் அற்புதம் வானத்திலே மடிவாதிகளோர் மேல் அதிசயமே. காணீர் அற்புதம் வானத்திலே மடிவாதிகளோர் பெரும் அதிசயமே. தேவபுத்திரர் வெளிப்படவே வேதனை கொண்டவர் அருகிறார். தேவபுத்திரர் வெளிப்படவே வேதனை கொண்டவர் அருகிறார். யாவையும் பாடுவோரான் மகவை அவள் ஏற்றிடும் வேளை வந்ததினார். யாவையும் பாடுவோரான் மகவை அவள் ஏற்றிடும் வேளை வந்ததினார். காணீர் அற்புதம் வானத்திலே மடிவாதிகளோர் பெரும் அதிசயமே. அற்புதம் வானத்திலே மடிவாதிகளோர் பெரும் அதிசயமே. ஜெயமெடுத்தோரான் பகவான் சேர்த்திட தேவ சிங்காசனத்தில் ஜெயமெடுத்தோரான் பகவான் சேர்த்திட தேவ சிங்காசனத்தில் கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே வர விசுவாசத்தில் இனி நோக்கிடுவோம். கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே வர விசுவாசத்தில் இனி நோக்கிடுவோம். ஜெயமெடுத்தோரான் பகவான் சேர்த்திட தேவ சிங்காசனத்தில் ஜெயமெடுத்தோரான் பகவான் சேர்த்திட தேவ சிங்காசனத்தில் கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே வர விசுவாசத்தில் இனி நோக்கிடுவோம். 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 கிறிஸ்துவின்